கடந்த 10 வாரங்களாக சபையை பற்றி நம்ம படிச்சுட்டு வர்றோம். ஏன் தேவன் சபையை ஏற்படுத்தினார்? ஏன் ஏற்படுத்தினார்? ஏன் ஏற்படுத்தினார்? பிதாவுக்கு ஒரு கனவு இருக்கு. முதிர்ச்சி அடைந்த தேறின தேவகுமாரர்கள் இந்த பூமியில என்ன செய்யணும்? எழும்பணும். இது பிதாவினுடைய கனவு. இந்த பிதாவினுடைய கனவை நிஜமாக்கின முன்னோடி யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப தேவ புத்திரர்களாகிய நாமும் இயேசு கிறிஸ்துவை போல முதிர்ச்சி அடைந்த தேறின தேவகுமாரர்களாக நாம் என்ன செய்யணும்? இப்ப எழும்பணும். அப்படி நாம் எழும்புவதற்காகத்தான் எபேசியர் 1:23 படி பார்த்துட்டே வாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே சரீரமான சபைக்கு தலையாக தந்தருளி இருக்கிறார். அப்ப சபை என்பது இயேசு கிறிஸ்து அதற்கு தலையாக இருக்கிறார். நாம் அவரது சரீரமாக இருக்கிறோம். இயேசு ஏன் தலையாகவும் நாம் ஏன் சரீரமாகவும் ஏன் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் ஜீவனிலே பங்கெடுக்கும்படியாக நாம் அவரோடு கூட ஒட்டப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் ஜீவனிலே. நல்லா கவனிங்க. ஏன் சபை அப்படின்பதற்கு 4 விஷயம் முக்கியம். 4 விஷயம் ரொம்ப முக்கியம். ஏன் சபை என்பதற்கு 1, இதெல்லாம் மனதில் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். தலையாகிய கிறிஸ்துவின் ஜீவனிலே பங்கெடுக்கும்படியாக கூடி வர்றோம். சபை என்பது ஏதோ இன்ஸ்டிடியூஷனல் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து எந்திரிச்சு போனோம் அப்படி கிடையாது. சபை என்பது எதற்காக கூடி வருகிறோம்? ஏன் சபை அப்படின்னா, தலையாகிய கிறிஸ்துவின் ஜீவனிலே பங்கெடுக்கும்படியாக கூடி வர்றோம். இதை நம்ம ஒரு பெரிய விஷயம் இது. 2வது எபேசியர் 3:18-19 நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி கூடி வர்றோம். 2வது காரியம் இதுதான். கிறிஸ்துவின் அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி என்ன செய்யறோம்? சபை கூடி வரும். 3வது ஏன் சபை அப்படின்னா, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும், அடுத்த 19வது வசனத்துல சொல்லுகிறது, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்பட என்ன செய்யறோம்? நம்ம கூடி வரும். 4வது காரியம் எபேசியர் 4:11 படி பார்த்தீங்கன்னா, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக, வளர்ச்சி அதான் கிறிஸ்துவின், விளங்குதா? எதுக்கு சபைக்கு வரணும்? விளங்குதா? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராம்படி கூடி வர்றோம். இதான் சபை. ஏன் சபைன்னு விளங்குச்சா? அப்ப இந்த 4 காரியங்களும் செய்வதற்காகத்தான் எபேசியர் 4:13 படி சிலரை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, பாருங்க, நான் சொல்ற வசனங்கள்லாம் ஏன் ஆண்டவர் இந்த 4 காரியங்களை செய்வதற்காகத்தான் சிலரை ஆண்டவர் அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மெய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் சுவிசேஷர் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? நியமித்து வைத்திருக்கிறார். போதக ஊழியம் எதுக்கு? சபையில் எதுக்கு சபையை ஏற்படுத்தி அதுக்கு ஒரு போதக ஊழியத்தை வச்சு எதுக்கு சபையில் போதிக்கிறோம்? எதுக்கு போதிக்கிறோம் சொல்லுங்க? அதுக்கு ஒரு 5 காரியம் சொல்றேன். எதுக்கு போதிக்கிறோம் அப்படின்னு மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். ஏன் சபையிலே போதனை? எதுக்கு போதிக்க வேண்டும்? இந்த மாதிரி ஒரு செட்டப்பு ஏன் அப்படின்னா, 1 எபேசியர் 4:11-12 இந்த 2 வசனங்களின்படி 1 என்னன்னா, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகணும். 1. 2வது பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும். 3வது சுவிசேஷத்தின் ஊழியத்தின் வேலையை நம்ம என்ன செய்யணும்? எல்லாம் பண்ணிட்டு எதுக்காக? இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். சுவிசேஷத்தின் ஊழியத்தை நம்ம என்ன பண்ணணும்? வெளியில போய் இங்க கற்றுக்கொண்டு அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். பாருங்க. அடுத்து 4வது கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையானது பக்தி விருத்தி என்ன செய்யணும்? அடையணும். எல்லாம் நான் சொல்றதெல்லாம் இருக்கா பாக்குறீங்களா? வேத வசனத்துல இருக்கு. நான் சொல்றதுல வசனத்தை பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி என்ன செய்யணும்? அடையணும். 5வது என்னன்னா, எபேசியர் 4:14-15 படி பார்த்தீங்கன்னா,
இனி குழந்தைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, அடுத்த 15 வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளரணும். எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்? எல்லாம் சொல்லுங்க, வளரணும். வளரணும். பாருங்க, எத்தனை முறை பவுல் சொல்றாரு அவருடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. வளர்ச்சி, குழந்தையா இருக்காதீங்க. எல்லாவற்றிலும் அவருடைய வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகணும். என்ன மாதிரி இது அந்த 5 விஷயங்கள் பாருங்க. இதுக்குதான் சபைகளும் போதனை நடக்குது. அப்ப நாம வளரணும். ஒட்டுமொத்தமா நான் சொல்றேன். ஆக மொத்தம் என்னன்னா, இதுதான் அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கிறேன். முதிர்ச்சி அடைந்த தேறின ஆட்களா நாம் என்ன செய்யணும்? எழும்பணும். எழும்பணும். சரி, எல்லாருக்கும் கேள்வி வரும், எதுக்கு அதை முதிர்ச்சி அடைந்த தேறின தேவகுமாரில் எழும்பணும்? எதுக்கு வளரணும்ன்றீங்க? வளர்ந்து என்ன பண்ண போறோம்? தேறி என்ன பண்ண போறோம்? ஏன் தேரணும்? எல்லாவற்றுக்கும் ஏன்ற கொஸ்டினை வைக்கணும். ரொம்ப முக்கியமானது. ஏன்ற கொஸ்டின் எல்லாத்துக்குமே வைக்கணும். அப்பதான் நமக்கு விடைய தெரியும். ஏன் நம்ம வளரணும்? ஏன் நம்ம தேர்ச்சி அடையணும்? ஏன் முதிர்ந்த குமாரெல்லாம் மாறணும்? ஏன்னா பிதாவுக்கு அநேக முதிர்ந்த குமாரர்கள் அவருக்கு தேவை. தேவை. முதிர்ந்த குமாரத்திகள் அவருக்கு தேவை. ஏன் தேவை? ஏன் இது தேவை அப்படின்னா, எபேசியர் 1:9, எபேசியர் 1, அதனால எபேசியர்ல கை வைங்கன்னு சொல்றேன். எபேசியர் 1:9 என்ன சொல்கிறது? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 2 உலகங்கள் இருக்கு. 1 காணக்கூடிய பூலோகம், 2 காணக்கூடாத பரலோகம். அந்த வார்த்தையில் அங்க இருக்கு. அப்ப இந்த 2 உலகங்களையும் இணைக்கக்கூடிய பாலமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று பிதா என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அவருடைய விருப்பம் நம்மள இங்க யூஸ் பண்றார் இந்த பூமியில. எபேசியர் 1:10 என்ன சொல்கிறது? இந்த சகல காரியம், இப்படிப்பட்ட சகல காரியமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டி கட்டப்படணும்னு சொல்லி அவர் முன்னாடியே தீர்மானித்து விட்டாராம். ஓ, என்னங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இதெல்லாம் அந்த மாதிரி காரியங்கள்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டி என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும் சொல்லி அவர் முன்னாடியே அவர் தீர்மானித்து விட்டாராம். இப்படி எல்லாம் உட்கார்ந்து வார்த்தையை கேட்டு இப்படி எல்லாம் பண்ணி அவரை பத்தி பார்க்கிறோமே, இதெல்லாம் அவருடைய தீர்மானம் நிறைவேறிட்டு இருக்கு. சரி, ஏன் அப்படி தீர்மானித்து விட்டார்? ஏன் அவர் இந்த மாதிரி தீர்மானித்து விட்டார் அப்படின்னா, எபேசியர் 1:11 ஏன் தீர்மானித்து விட்டார்? நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படியாக தீர்மானித்து விட்டார். நாம் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்கும்படியாக. சரி, என்னது மகிமைப்படணும்? இவ்வளவு கொஸ்டின் பாருங்க, இன்னும் போய்கிட்டே இருக்கு பாருங்க. என்னது மகிமைப்படணும்? அவருடைய மகிமைக்கு என்னது மகிமைப்படணும்? எபேசியர் 3 வாங்க. எபேசியர் 3:10-11 9, 10, 11 ஆகிய 3 வசனங்களை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, வாசித்துருவோமே. எபேசியர் 3 அதிகாரம் எடுத்து வச்சிருக்கீங்களா? 9, 10, 11 தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, இப்ப வாசிங்க, சபையின் மூலமா இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக தெரியணும். வெளியே தெரியணும். என்னது வெளியே தெரியணும்? பாருங்க கீழே, இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு. அதாவது பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? 11 வசனத்தின்படி பாத்தீங்கன்னா, பிதாவின் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த ரகசியம் கவனிங்க, ரொம்ப முக்கியம். பிதாவின் இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற அந்த ரகசியம் என்னங்க? என்னது? என்னது? என்ன சொல்லப்பட்டிருக்கு? அந்த ரகசியத்தினுடைய வாசிங்க. ரகசியத்தினுடைய, எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? ரகசியத்தினுடைய ஐக்கியம். ஐக்கியம். என்ன ஐக்கியம்? ஐக்கியம்னா என்ன ஐக்கியம்? அதான் திரியேக தேவனின் ஐக்கியம். விளங்குதா உங்களுக்கு? இதான் ரகசியம். பாருங்க, திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவங்க ஒருவருக்கொருவர் எப்படி ஐக்கியமா இருக்கிறாங்க? அந்த தேவனினுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்ட ஐக்கியம் இப்பொழுது சபையின் மூலமாய் தெரியப்பட வேண்டும். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதுதான் சபையின் நோக்கம். விளங்கிச்சா? சபையின் நோக்கம்னா விளங்குதா? இதுதான் சபையினுடைய நோக்கம். அப்ப சரீரமான சபைக்கு ஒரு வேலை இருக்கா இல்லையா? நமக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன வேலை? அந்த திரியேக தேவனின் அன்பின் ஐக்கியத்தை
பூலோகத்தில் உள்ள முழு குடும்பத்திற்கும் தெரியும்படி நாம் என்ன செய்யணும்? வாழணும். இதான் வேலை. திரியேக தேவனின் அன்பின் ஐக்கியத்தை இந்த பூமியில் இருக்கிற முழு குடும்பத்துக்கும், முழு பூலோகத்தில் முழு குடும்பத்திற்கும் தெரியும்படி என்ன செய்யணும்? வாழணும். சபையின் மூலமாக தெரிய வரும் பொருட்டு. அப்படித்தானே வாசித்தோம்? சரி, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, சபையாகிய நாம் இந்த திரியேக அன்பின் கலாச்சாரத்தை, இந்த அன்பின் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டிவைன் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இந்த கலாச்சாரத்தை உண்மையாகவே சபையாகிய நாம் வெளிப்படுத்தி தான் வாழ்றோமா? இதுதான் கொஸ்டின். ஏன் அந்த திரியேகத்துக்குள்ள இருக்கிறோம் அந்த கலாச்சாரத்தை ஏன் நம்மளால வெளிப்படுத்தி வாழ முடியல? இதுதான் கொஸ்டின். ஏன் வாழ முடியல? உண்மையாவே நம்ம கலாச்சாரத்தை வெளிப்படுத்தி வாழ்றோமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம உணரணும், சிந்திச்சு பார்க்கணும். ஏன் நம்மளால அப்படி வாழ முடியல அப்படின்னா, நம்ம ஒத்துக்கணும் ஒரு விஷயத்தை. என்னன்னா, நாம வளரல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் வளர்ந்துட்டோம், நமக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்கோம். அங்கதான் மிஸ்டேக் நடக்குது. நாம வளரல. நாம இன்னும் குழந்தைகளாவே என்ன செய்யறோம்? இருக்கிறோம். இதை பத்தி தெரியல நமக்கு. இதை பத்தி என்ன செய்யல? தெரியல. அதாவது எதை பத்தி? பிதாவுக்கு இப்படி ஒரு கனவு இருக்குதுன்னே நமக்கு என்ன செய்யல? தெரியல. வாவ், என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்! அவருடைய கனவை நிஜமாக்கும்படி இந்த பூமியில என்ன போய் தெரிந்தெடுத்திருக்கிறாரே, என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்லி ஒரு ஆச்சரியத்துல ஆச்சரியப்படல. இது என்ன நமக்கு ஒரு பெரிய, இதை நினைச்சு ஆச்சரியத்தில் நம்ம மூழ்கல. இது என்னமா மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம வேற என்னமா மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம்? அவருடைய கனவை நிஜமாக்குறதற்கு உங்களை என்னையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரே, என்ன ஒரு வியப்பான ஒரு விஷயம்! என்ன அவர் தெரிஞ்செடுத்திருக்கிறாரே, நம்ம எல்லாரையும் இப்படி தெரிஞ்செடுத்திருக்கிறாரே. இந்த ஒரு ஆட்சி, இந்த நிலைக்குள்ள நம்ம வரல. ஏன்னா அதை பத்தி உடைய ருசி நம்ம பார்க்கல, அது தெரியல. அது நம்ம கண்கள் அதுல கூட இருந்திருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு உள்ள பிரச்சனைக்கு என்னங்க, அதுல ஏதாவது சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் எவ்வளவு பிரச்சனையோட வந்திருக்கேன் தெரியுமா சபைக்கு? இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒன்று சொல்றீங்களா சொல்யூஷன்? இன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ரகுள் இருக்கிறேன், எவ்வளவு தேவைகள் இருக்கு தெரியுமா, எவ்வளவு காரியங்கள் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு தெரியுமா? தீர்க்க தரிசனம் ஏதாவது வார்த்தை சொல்வீங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பேசுவீங்களா? நாங்க எவ்வளவு பிரச்சனையில் இருக்கோம். இப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த நாங்க எவ்வளவு சொல்யூஷனோட, அது ஏதாவது ஒரு அந்த சொல்யூஷனை தேடி வந்திருக்கோங்க. ஏதாவது சொல்யூஷன் கொடுங்க அப்படின்றாங்க. ஏதாவது வார்த்தை சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏதாவது அப்படி, அதாவது அவங்க எதிர்பார்க்கறேன்னா ஏதாவது ஆறுதலா சொல்ல மாட்டீங்களா? அப்பப்பைக்கு அந்த வார்த்தை எதையாவது கொடுக்க மாட்டீங்களா? அதை விட்டுட்டு சும்மா சபன்றீங்க, சரீரம்ன்றீங்க, தலைன்றீங்க, முதிர்ச்சி அடைந்த தேவகுமாரர்ன்றீங்க. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? என் பிரச்சனைக்கு எனக்கு என்ன வழி? இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அதை பேசுங்க. நல்லா கவனிங்க. இங்க எதை பத்தி பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? நீங்க விளங்கி கொள்ள வேண்டும். இங்க வர்றவங்க எதை பத்தி இங்க பிரசங்கம் நடக்குது, எதை பத்தி நான் பிரசங்கம் பண்றேன் என்பதை நீங்க விளங்கிக்கணும். நான் பிதாவினுடைய இதய துடிப்பை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க பிதாவினுடைய இதய துடிப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லலைங்க. பிதாவுடைய நான் யார் மகிழ்றாங்களோ இல்லையாங்க, உண்மையாவே நான் ஆண்டவரே நான் பிரசங்கம் கொடுக்குறேன், வார்த்தையை நான் கொடுக்குறேன், கர்த்தர் அதுல மகிழ்றார். நான் அதை எண்ணி பார்க்கிறேன். பிதா என் பக்கத்துல இருந்து என்ன தடவி கொடுக்கறத நான் எண்ணி பார்க்கிறேன். பேசுமானே, நான் அதை ஃபீல் பண்றேன், அதை உணர்றேன். நான் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுத்துட்டு காரில் போகும்போது அவர் என்னை தேற்றுறதை நான் உணர்றேன். குடு 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 குடு, நீ எவ்வளோ கொடுக்க முடியுமா குடு. யார் மகிழ்றாங்களோ இல்லையோ, பிதா இதில் மகிழ்றாரு நான் நம்புறேன். பிதா இதில் மகிமைப்படுறாரு நான் நம்புறேன். பிதாவுடைய இதய துடிப்பை நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, இந்த மாதிரி சத்தியங்களை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டால், இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ளே வந்து இந்த உணர்வுகளால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால்,
நான் நிச்சயம் சொல்ல முடியும், பிரச்சனைகளே உங்களை தொடாத அளவுக்கு, பிரச்சனைகளை எந்த பிரச்சனையும் உங்களை தொட முடியாத அளவுக்கு ஒரு நிலையில நீங்க இருப்பீங்க. ஒரு நிலையில இருப்பீங்க. நான் சொல்றேன், நான் இயேசுவின் நாமத்தினால இதெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இப்போ பிரச்சனை தீர்ந்தா போதுமா உங்களுக்கு? இந்த பிரச்சனை தீர்ந்தா பாருங்க, இந்த பிரச்சனை ஒன்று அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும், அது முடிஞ்சோன்னா இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இப்படியே தான் உழந்துட்டு இருக்க போறோமா? நான் சொல்றேன், பிதாவின் கனவை நீங்க நிஜமாக்கி பாருங்க, உங்க கனவெல்லாம் நிஜமாகும்ன்றேன் நான். உங்க கனவெல்லாம் நிஜமாகும். நீங்க எதெல்லாம் எதிர்பார்க்கல அதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் லேசான காரியம், அவருடைய பார்வையில் ரொம்ப அற்பமான விஷயம். அவர் எல்லாவற்றையும் செய்ய பாருங்க. ஆண்டவருடைய விருப்பத்தையும் ஆண்டவருடைய கனவையும் ஆண்டவருடைய ஆசையையும் நாம் நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சபைனா அதுதான். தேவனுடைய விருப்பம் என்ன, அவருடைய ஆசை என்ன, அவருடைய சித்தம் என்ன. அதனாலதான் ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் போது சொன்னாரு, உங்களுடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல. யாருங்க செய்யணும்? இந்த பிரச்சனை மாற அது மாறா, இதுலயே உழன்று, அதெல்லாம் நிச்சயம் மாற, அதெல்லாம் தேவன் மாற்ற வல்லவர். அது பெரிய மேட்டரே கிடையாது. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதையெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முக்கியமானதை நம்ம முக்கியப்படுத்தணும். நம்ம சில வேளையில எதை முக்கியப்படுத்தணும்னே தெரியல. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், பிதாவுடைய கனவை நீங்க நிஜமாக்குனீங்கன்னா உங்களுடைய கனவெல்லாம் நிஜமாகும். இந்த சத்தியத்தெல்லாம் எடுத்து உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே அனுபவமாகுங்க. உங்களுக்கு அனுபவமா மாறல அப்படின்னா அந்த சத்தியத்தை பத்தி உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை பத்தி இன்னும் உங்களுக்கு என்ன செய்யல, தெரியல. அனுபவம் ஆகாத வரைக்கும் ஒரு காரியத்தை ஒத்துக்கிடணும், என்னன்னா அதை பத்தி இன்னும் தெரியலன்னு அர்த்தம். அதனாலதான் அனுபவம் ஆகல. என்னங்க ஒத்துக்கிட முடியுமா? கேட்ட சத்தியங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்வது வேற, அது அனுபவமா வாழ்றது என்பது வேற. விளங்கிட்டீங்களா? ஒருத்தர் அப்படியே ஒப்பிக்கலாம், கேட்ட சத்தியம் என்ன மாதிரி இருந்துச்சு, எல்லாம் சொல்லுங்க, பாராட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க, அதுல ஆண்டவர் மகிழ்வார் நினைக்கிறீங்க, ரைட், ஓகே. ஆனா அது எதுல மகிழ்றாருன்னா அந்த சத்தியத்தெல்லாம் கேட்டு அனுபவமாக்குறோம் பாருங்க, அதுலதான் ஆண்டவர் மகிழ்கிறார், அதுலதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அதை அனுபவமாக்கணும், நிஜமாக்கணும். பாருங்க, இதெல்லாம் அனுபவமா மாறுறதுக்காகத்தான் பவுல் ஜெபம் பண்றாருங்க. எபேசியர் நிருபத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல அதுக்காக தான் அவர் ஜெபம் பண்றார். விசுவாசிகள் இந்த உள்ளான மனசுல வல்லமையா என்ன செய்யணும், பலப்படணுமே. வல்லமையாய் உள்ளான மனசுல இருதயத்தில் அவங்க பலப்படணுமே. அதுக்காக தான் அவர் ஜெபம் பண்றாரு. நீங்க எபேசியர் 3ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க, அவருடைய ஏக்கம், பவுலுடைய ஏக்கத்தை நம்ம பார்க்கலாம். விசுவாசிகளுக்காக எப்படி ஏங்குறாரு, அவர் எப்படியாக மக்கள் மாறணும், பிதாவுடைய இதய துடிப்பு அறிந்து கொள்ள வல்லவர்களா மாறணுமே. கிறிஸ்துவின் அந்த அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் என்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி, அது இன்னதென்று உணர்ந்து கொள்ளும்படி கண்களை நீங்க திறங்கப்பா, அந்த வழியில அவன் நடக்கணுமே. ஜெபம் பண்றாரு. நீங்க ஏன் இன்னைக்கு முதிர்ச்சியில ஏன் தேறின ஆட்களா எழும்ப முடியல அப்படின்னா, பிதாவின் அன்பை அறிய வேண்டிய விதத்தில் நம்ம என்ன செய்யல, இன்னும் அறியல. அநேகருக்கு இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்ன, நான் அறிஞ்சிட்டோம்னு நினைக்கிறோம், இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இதுக்கு மேல என்ன இருக்கு? பவுல் சொல்றாரு, அன்பின் ஆழம்ன்றாரு. ஆழம், ஆழத்துக்குள்ள போயிட்டோமா? அகலம் எவ்வளவு தெரியுமா, நீளம் எவ்வளவு தெரியுமா, உயரம் இவ்வளவு சொல்ல முடியுமா? பிதாவின் அன்பை அறிய வேண்டிய விதத்தில் நம்ம அறியாதனாலதான் இன்னும் முதிர்ச்சி அடையாதவர்களா தேறின ஆட்களா எழும்ப முடியல. பிதாவை குறித்து எக்கச்சக்க சந்தேகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவர் பழைய ஏற்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு அவர் இப்படி பண்ணார்ல, அப்படி பண்ணார்ல, இப்படி செஞ்சார்ல. உங்களை விட நான் சொல்ல முடியும், அப்படி பண்ணார் இப்படி பண்ணாருன்னு. ஆண்டவர் வியாதியை கொடுத்தார் இல்லையா? ஆமா கொடுத்தார் என்பதற்கு 50 வசனம் நான் இப்ப எடுத்து வைக்க முடியும், நான் எடுத்து வைக்க முடியும், சொல்ல முடியும். கொடுத்தாரு, பண்ணாரு, செஞ்சாருன்னு எவ்வளவு வசனங்கள் இருக்கு. நம்ம சில விஷயங்களை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. உண்மையாகவே அவர் யார்? எக்கச்சக்க சந்தேகங்களை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
அதனால தான் போன வாரம் நான் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் 2 காரணங்களுக்குள்ள அடைக்கிடலாம்னு சொன்னேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் 2 காரணங்களுக்குள்ள என்ன செஞ்சிடலாம், அடைக்கிடலாம். ஒன்று என்னன்னா, சரியான தேவனை அறிந்து கொள்ளாதது ஒன்று. 2வது, தேவனை சரியாக அறிந்து கொள்ளாதது. அதான் நான் போன வாரத்தில் சொன்னேன். அதை 2க்கு வித்தியாசம் விளங்குதா உங்களுக்கு? 2 வித்தியாசமானவைகள். சரியான தேவனை அறிந்து கொள்ளாத ஒரு பிரச்சனை, 2வது தேவனை சரியாக அறிந்து கொள்ளாது. இந்த 2 பிரச்சனைகள் போதும் பாருங்க. இதுதான் பாருங்க இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கான காரணம். நீங்க எங்கிட்டு சுத்தி வாங்க, பதில் இதுவா தான் இருக்கும். இங்கதான் வந்து முடியும். ஏன் இப்படி நடந்துக்குது அப்படின்னா எல்லாருக்கும் பதில் இங்க வந்து முடியும். அப்ப தேவனை சரியாக அறிந்து கொள்ளணும்னா அதற்கு தேவை என்ன? அதுக்கு தேவை என்ன? இந்த காரியத்தை நீங்க மனசில் நிறுத்திக்கங்க. தேவை என்னன்னா, உணர்வுள்ள இருதயம். எல்லாம் சொல்லுங்க. தேவனை சரியா அறிந்து கொள்ளணும்னா என்ன தேவை? உணர்வுள்ள இருதயம். தேவனை அறிந்து கொள்றதுக்கு இது தேவை. உணர்வில்லாத இருதயமா நாம இருந்தோம் அப்படின்னா எவ்வளவு வசனங்களை உட்கார்ந்து வருஷ கணக்கில் இங்கே வந்து சத்தியங்களை கேட்டாலும் பிசாசு வசனத்தை எடுத்து போட்டுருவான். உணர்வுள்ள இருதயமா இல்லாம இருந்தோம் அப்படின்னா நீங்க எவ்வளவு வசனம் கேளுங்க, இங்கேயும் கேளுங்க, டிவில கேளுங்க, யூடியூப்ல கேளுங்க, எங்க வேணாலும் கேளுங்க. நீங்க உணர்வில்லாத இருதயமா இருந்தீங்க அப்படின்னா எல்லா வசனத்தையும் இருக்கிற அத்தனைத்தை என்ன செஞ்சிருவான்? எல்லாத்தையும் எடுத்து போடுறவனா இருப்பான். வசனம் எடுத்து போறானா விளங்குது உங்களுக்கு? மனப்பாடமா சில வசனங்கள் உங்களுக்கு தெரியலாம். 10 வசனங்கள், அங்க ஒரு 10 வசனம், நீதிமொழியில் ஒரு 10, அங்கிட்டு ஒரு 10, இங்கிட்ட ஒரு 70, ஒரு 100, அப்படியே எல்லாம் தெரியலாம். ஆனா அந்த வசனத்துடைய வெளிச்சம் இருக்கு, அந்த காரியங்கள், அந்த வெளிப்பாடுகள் இதெல்லாம் அற்று போக பண்ணி போடுவான். திருப்போம் மத்தேயு 13ஆம் அதிகாரம். எல்லாம் திருப்புங்க இன்னைக்கு பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 13:19 எல்லாம் வாசிப்போம். பாருங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டோம். அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டோம், உணராதிருக்கும் போது, இங்கதான் மேட்டர் வருது பாருங்க. உணராதிருக்கும் போது என்ன நடக்குது? பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். நல்லா கவனிங்க. இங்க என்ன போதிக்கப்படுகிறது? ராஜ்யத்தின் வசனம் போதிக்கப்படுகிறது. வசனத்தை கேட்கணும் ஒண்ணு. அடுத்த ஸ்டெப் என்ன கவனிக்கிறீங்களா? அடுத்த இங்க பேசுங்க. அடுத்த ஸ்டெப் என்ன? உணரணும். இங்க ராஜ்யத்தின் வசனத்தும் போதிக்கப்படுதா இல்லையா? ஆனந்த விகடன் போதிக்கிறோமா? குமுதம் போதிச்சுக்கிட்டு இருக்கோமா? ராணி கல்கண்டு போதிச்சுக்கிட்டு இருக்கோமா? எதை சொல்லுங்க. இங்க எதை போதிக்கிறோம்? இங்க ராஜ்யத்தின் வசனத்தை இங்க போதிக்கிறோம். இது வார்த்தை சபை. இது வசனத்தை வந்து கேட்கிறோம். ரைட், சரிங்களா? சரி, வசனத்தை கேட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன? அடுத்த ஸ்டெப் என்னது? வசனத்தை கேட்கணும். ஒன்னும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னது? உணரணும். எல்லாம் சொல்லுங்க. கேட்கணும், உணரணும். மீண்டும் சொல்லுங்க. ஒரு 2 முறை சொல்லுங்க பார்க்கலாம். உணரணும், கேட்கணும், உணரணும், கேட்கணும், உணரணும், உணரணும். எல்லாம் சொல்லுங்க. உணரணும். இது ரொம்ப உணராவிட்டால், உணராது இருக்கும் போது என்ன நடக்குது? பொல்லாங்கன் வந்து, பிசாசு வந்து என்ன பண்றான்? இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து போட்டு போயிடுறான், எடுத்து போட்டு போயிடுறான் அவன். இவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அப்போ உணரணும். உணர்வு என்றால் என்ன? உணர்வு என்றால் என்ன? எத்தனை பேர் வாட்சி கட்டிருக்கீங்க? பார்க்காம கை வைத்துங்க பார்க்கலாம். வாட்சை பார்க்காம கை வைத்துங்க. வாட்சை பார்க்கக்கூடாது. பரவாயில்ல, வாட்சி கட்டாதவனும் பரவாயில்ல. நீங்கள் வாட்சி கட்டணும் மட்டும் தான் சொல்கிறேன். வாட்சி கட்டினா கை வைத்துங்க பார்க்கலாம். வாட்சி கட்டுறீங்க, சரி, என்ன கம்பெனி வாட்சி கட்டுறீங்க தெரியுமா உங்களுக்கு? இப்படி இந்த பிள்ளை பார்த்துட்டு கூடாது. என்ன கம்பெனி வாட்சி கட்டுறீங்க தெரியுமா? அநேக பேருக்கு வாட்சி கட்டுறீங்க தெரியும், ஆனால் என்ன கம்பெனி வாட்சி கட்டுறீங்க என்ன செய்யாது, தெரியாது. சிலருக்கு என்ன கம்பெனி ஷூ போட்டிருக்கோம்னே தெரியாது. வருஷ கணக்கில் அதை போட்டு இழுத்து மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஷூ கம்பெனி ஷூனே தெரியாது. சிலருக்கு என்ன செப்பல் போட்டிருக்கோம்னே தெரியாது. சிலர் பாருங்க, ஒரே அந்த ஸ்ட்ரீட்ல தான் போயிட்டு வந்துட்டும் பல வருஷங்களா இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட்ல என்ன கடை இருக்குன்னு அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. எங்கிட்டோ போயிட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. அங்கதான் இருக்கும் கடை. பல முறை அந்த தெருவில் நடந்திருந்தாலும் இப்படி ஒரு கடை இருக்குன்னே அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. பாருங்க, நாம பல விஷயங்களை எதுக்கு சொல்ல வரோம்? நாம பல விஷயங்களை உணராதவர்களாகவே என்ன செய்யறோம், இருக்கிறோம். உணராதவர்களாகவே இருக்கிறோம். சபைக்கு வர்றோம், நல்லா வொர்ஷிப் பண்றோம், பிரசங்கம்லாம் கேட்கிறோம். என்ன பிரசங்கம் நடக்குது அதை அப்ளை பண்ணணும் கூட நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. இதான் உணராது இருக்கிற நிலை.
விளங்கிட்டீங்களா உங்களுக்கு? என்ன பிரசங்கம் நடக்குது இங்க, என்ன எதை பத்தி பேசப்பட்டு வருகிறது, அதை அப்ளை பண்ண கூட நமக்கு என்ன செய்யல தெரியல. இதுதான் உணராது இருக்கிறது. நம்ம காதார கேட்டு உணராது இருக்க முடியும்ன்றேன் நான். காதார கேட்டும் உணராது இருக்க முடியும். உணராது இருக்கிறது என்றால் விளங்குதான். அதாவது ஒரு 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 பிரசங்க வார்த்தை கேட்கிறோம், கேட்டுட்டு போயிட்டு ஏற்கனவே என்ன முறையில நம்ம எல்லாவற்றையும் செஞ்சிட்டு இருந்தோமோ, என்ன முறையில நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதே முறையில செய்வது, அதே முறையில வாழ்ந்துட்டு இருப்பது. ஏற்கனவே என்ன செஞ்சிட்டு இருந்தோமோ அது பழையபடி அந்த முறையிலே வாழ்ந்துட்டு இருப்பது, அதுதான் என்னது உணராது இருப்பது. விளங்கிருச்சா? ஒரு பிரசங்கத்தை கேட்கிறோம், ஒரு புதுசு ஆண்டவர் ஏதாவது ஒரு சொல்வாரு, புது விஷயங்களை சொல்றவரு, அதை கேட்டு என்ன கேட்டாலும் பழைய முறைப்படி தான் வாழ்றது. அது என்ன அர்த்தம் தெரியுமா? உணராது இருக்கிற காரியம், உணராது இருக்கிற ஒரு நிலை. திரும்பவும் பழையபடி 1008 விஷயங்களை தெளிவுபடுத்தியிருந்தாலும் விளக்கப்படுத்தியிருந்தாலும் திரும்பவும் அதே மாதிரி வாழ்வது. இதுக்கு பேர் என்னது? ஹலோ பேசுங்க. உணரா இருக்கிறது பாருங்க. அதாவதுங்க, கேட்ட வார்த்தையில மாற்றம் ஏற்படலை அப்படின்னா இன்னும் நாம உணராது இருக்கிற நிலையில தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம். ஒத்துக்கிற முடியுமா? கேட்ட வார்த்தையினால நமக்கு ஒரு சின்ன ஒரு கடுகளவு கூட மாற்றம் இல்லைன்னா உணராது இருக்கிற நிலையில தான் என்ன செய்யறோம் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், கேட்கிற வசனத்தினால எந்த மாற்றம் ஏற்படாத ஒரு நிலைக்கு பேரு தான் உணராதிருப்பது. வேதம் சொல்கிறது, உணர்வில்லாத இருதயத்திலிருந்து பிசாசு என்ன செய்யறான்? பொல்லாங்க வந்து வசனத்தை எடுத்து போடுகிறானா. ஏன் இந்த உணர்வு இருக்க மாட்டேங்குது தெரியுமா? அதுல ஒரு காரணம் நான் சொல்றேன். என்னன்னா, ஏன் உணர்வு நமக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, பழைய பாரம்பரியம். பழையவாதிகளா இருக்கிறோம் நம்ம. பழைய பாரம்பரியம் அப்படியே உள்ள இருக்கு. இதனாலதான் நம்ம உணர்வின் நிலைக்குள்ள நம்ம வரமாட்டேங்கிறோம். மார்க் 7:13 ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவே சொல்றாரு, ஏன் வந்து இந்த ஜனங்க உணராது இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. மார்க் 7:13 இயேசு சொல்றாரு, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை என்ன செய்றீங்க? அவமாக்குறீர்கள் அப்படின்றாரு. பழைய பாரம்பரியம் இருக்குது, அது உள்ள இருக்கிறதுனால வசனங்கள் என்ன செய்யறாங்களாம்? தேவ வசனங்களையே அவமாக்குகிறார்களாம். என்னத்த அப்படின்னு அவமாக்குறார்களாம். பாரம்பரியத்தினால் நிறைந்து அதிலே ஊறி திளைத்து போய் அதில் வாழும் பொழுது எவ்வளவு வேத வசனங்கள் அவரை நோக்கி வந்தாலும் அவமாக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உள்ள பழைய பாரம்பரியம் என்ன செய்யுது? உள்ள நிறைஞ்சு கிடக்குது. எவ்வளவு பெரிய பிதாவினுடைய இருதயத்தையே எடுத்து அப்படியே பிரசங்கத்தில் காட்டினாலும் அவங்க வேத வசனத்தை என்ன செய்வாங்க? அப்படிப்பட்ட ஆளுகள் அவமாக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அவங்க செய்யறத பழைய விஷயத்தை செஞ்சுட்டே தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அதை வந்து அவங்களால விட முடியாது. பவர்ஃபுல்லான விஷயத்தை பவர்லெஸ் ஆக்குறது, இதுதான் நடந்துட்டு இருக்கு பாருங்க. உலகத்தில் இதுதான் நடந்துட்டு இருக்கு. வசனங்களை கேட்கிறாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல? உணர முடியல. இப்படிலாம் இருக்கா அப்படின்னு பார்க்க கூட அவங்களால என்ன செய்யல? தோண மாட்டேங்குது. பாருங்க, இப்ப வார வாரம் இங்க வந்து ராஜ்யத்தின் வசனத்தை கேட்குறீங்க. எந்த விதத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமா இல்லையா? சொல்லுங்க, முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியம். மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் இன்னும் உணரவே இல்லைன்னு தான் அர்த்தம். எஸ், ஒத்துக்கிட முடியுமா? மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் இன்னும் உணரவே இல்லைன்னு அர்த்தம். இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் நான் உங்களை பார்த்து தனித்தனியாக கேட்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பார்த்து, உங்க கண்ணை பார்த்து தனித்தனியாக உங்களை பார்த்து நான் கேட்கிறேன்னு வச்சுக்கோங்க இந்த காரியத்தை. எப்படி சிலர் சொல்றாங்க, நான் இந்த வார்த்தைகளால் நான் பெரிய மாற்றத்தை அடைஞ்சிருக்கிறேன், எவ்வளவோ நான் உயர்ந்திருக்கிறேன், எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வார்த்தைகள்னால தான், இந்த வசன வெளிச்சத்தினால தான் என்னுடைய நிலம் மாறி இருக்கு, என்னுடைய பேச்சு மாறி இருக்கு, என்னுடைய குணம் மாறி இருக்கு, என்னுடைய கேரக்டர் மாறி இருக்கு. எத்தனை பேர் சொல்றாங்க, நல்லது, தேவன் நல்ல தேவனுடைய நாமம் அதுக்காக என்ன செய்யட்டும்? மகிமை படட்டும், நல்லது. ஆனால் உங்களை பார்த்து கேட்கிறேன், நேரடி உங்களை பார்த்து தனித்தனியாக கேட்டால், இப்படி ஒரு கேட்டால், அதாவது எந்த விதத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்டால், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிவிட முடியுமா? ஏதாவது ஒன்று சொல்லிவிட முடியுமா? பதில் இருக்கிறதா? அதான் கேள்வி. பதில் இருக்கிறதா?
எந்த விதத்தில் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த பிரசங்கங்கள், இந்த வார்த்தைகள், இந்த வெளிப்பாடுகள்? ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை, எதையாவது கொஞ்சமாவது நகண்டிருக்கீங்களா? ஆம வேகத்திலேயாவது ஆம நகல்றதை பார்த்துருக்கீங்களா? கொஞ்சமாவது நகண்டிருக்கேன் பத அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு தான் கேட்குறேன். பதில் இருக்கா? ஏதாவது ஒன்று இருக்கா? ஒன்று சொல்ல முடியுமா? அடுத்த வாரம் சாட்சியின் வர வைப்போம் நம்ம, சரிங்களா? இந்த நீங்கள் அடைஞ்ச இந்த வார்த்தையின் மூலமாக அடைஞ்ச மாற்றங்கள், நீங்கள் பெற்ற நன்மைகள், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது, அடுத்த வாரம் நீங்கள் சொல்லலாம் சுருக்கமாக, சரிங்களா? உங்களுக்கான நேரம் அது. ஏன்னா இது நான் தெரியணும் விரும்புகிறேன், மற்றவங்களுக்கு அறியணும், இதை நான் முக்கியமாக கருதுகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சொன்னால் நல்லது. இல்லை சொல்லுங்கள், எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அதையும் சொல்லுங்கள். பிரயோஜனம் இல்லை, எனக்கு இதை பற்றி சரியா படலை அப்படின்னா சொல்லிடணும். விளங்குதா? அதாவது எந்த மாற்றம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன காரணமா இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எந்த மாற்றம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் என்ன காரணமா அது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய இது சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கும்? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, என்ன காரணமா இருக்கும்? வசனம் சரியில்லையா? ஆண்டவர் மிஸ்டேக்கா? இல்ல போதிக்கிறது மிஸ்டேக்கா? இல்ல என்ன மிஸ்டேக்? என்ன நடக்குது? ஏதாவது ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணுமா இல்லையா? முடிவுக்கு வரணுமா இல்லையா? என்ன கவனிக்கிறீங்களா இல்லையா? ஏதாவது முடிவுக்கு வரணும், அடுத்த கட்ட நகல், அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுமா இல்லையா? நான் அதை விரும்புறேன். இப்படியே இருக்கணும் நான் விரும்பல, போய்கிட்டே இருக்கணும், அடுத்த ஸ்டெப்பு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இன்னும் 10 வருஷம் உட்காந்துருக்கணுமா நம்ம? என்ன கவனிக்கிறீங்களா? இப்படியே உட்காந்துருக்கணுமா? வேற ஒரு நிலைக்கு நம்ம போகணும். அந்த நிலைக்கு நீங்க விரும்புறீங்களா போகணும்னு சொல்லிட்டு? எனக்கு பாருங்க, ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு வித்தியாசத்தை நான் எதிர்பார்ப்பேன். என்ன நானே சீர்தூக்கி பார்ப்பேன். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும், மாற்றம் இருக்கணும். கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி வேற, இப்ப வேற, அந்த மாதிரி இருக்கணும். அப்பதான் ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் பண்றீங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒன்று நடக்குதுன்னு அர்த்தம், ஏதோ ஒரு உணர்வின் நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படியே இருங்கிற வண்ணமாக இருக்கிறோம்னா அது என்ன நிலை தெரியுமா? அதுக்கு பேர் தான் உணராது இருக்கிற நிலை. எந்த மாற்றம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணுங்க. என்ன காரணமா அது இருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்ன காரணம்? எதுல நான் லாக் ஆயிருக்கிறேன், எதுல நான் ஸ்டக் ஆயிருக்கிறேன், எதுல நான் தேக்க நிலையில இருக்கிறேன், எதுல நான் பின்தங்கி இருக்கிறேன், ஏன் நான் இப்படியே இருக்கிறேன், ஏன் என் பேச்சு மாறல, என் குணம் மாறல, என் சிந்த மாறல, பழைய மாதிரியே இன்னும் பண்ணிட்டு இருக்கிறேனே, எல்லாரும் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன். நானும் கிறிஸ்தவராய் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எதுல நான் ஸ்டக் ஆகிருக்கிறேன்? இன்னும் நான் பல விஷயங்கள் எழும்ப முடியல. காரணத்தை கண்டுபிடிக்கணும் பாருங்க. சில வீட்டில் பார்த்தீங்களா, போர்டு தொங்க போட்டிருக்கோம் வீட்டில், திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் அப்படின்னு போர்டு அழகுமே தொங்க போட்டு, அந்த போர்டுக்கு முன்னாடியே போய் முழங்கால் போட்டு, கர்த்தாவே ஒரே கலக்கமா இருக்கு ஆண்டவரே, அங்கதான் சொல்லிருக்கல திகையாதே கலங்காதே நான் உன் தேவன். அப்ப எதுக்கு கலங்குறீங்க, பதட்டப்படுறீங்க, பதறீங்க? ஒரே பயமா இருக்கு, கர்த்தாவே நீர் பார்க்க மாட்டீரா, மனம் இறங்க மாட்டீரா? அவர் சொல்றார் திகையாதே கலங்காதே. அப்பனா என்ன அர்த்தம்னா, ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்னா அந்த வசனத்துக்கு இவங்களுக்கு எந்த விதமான சம்மதமே இல்ல. வீட்டுல 1008 பாருங்க, சில வீட்டுல செவரே தெரியாத அளவுக்கு வசனம். நல்லது, ஒட்டுங்க, பிரச்சனை இல்லை, எல்லாம் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா அந்த என்னைக்காவது அந்த ஒட்டி இருக்க வசனத்தை, போட்டிருக்க வசனத்தை நம்ம பார்த்தோமா? தெரியாதேன்னு போட மாட்டிட்டு திகைச்சித்தானே இருக்கிறோம், கலங்கித்தானே இருக்கிறோம், பதறித்தானே இருக்கிறோம். காரணம் என்ன? உணராது இருக்கிற நிலை. எந்த தேவனை ஆராய்ச்சிட்டு இருக்கிறன்ற நிலை, அந்த இதை என்ன செய்யல. இதான் வசனத்துக்கு வாழ்க்கைக்கு சம்மதமே இல்லை. உணர்வில்லாத இருதயமா இருந்தால் நல்லா கவனி, பிசாசு அந்த இருதயத்திலிருந்து வசனத்தை என்ன செய்யறான்? எடுத்து போடுகிறான். நல்லா கவனி. இப்ப பாருங்க, இப்ப நீங்க எல்லாரும் வசனத்தை கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப நல்லா கவனி, இப்ப நீங்க ராஜ்யத்தின் வசனத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. இப்ப கூட நீங்க உணர்வில்லாதவர்களாய் நீங்கள் இருந்தால் சாத்தான் இப்ப கூட கிரியை செய்ய முடியும் நான் சொல்றேன். எஸ், இப்ப கூட ஒண்ணு இல்லைங்க. இப்ப நீங்க உணராது இருக்கிற நிலையில இருந்துட்டு இந்த பிரசங்கத்தை நீங்க கேட்டாலும், இப்ப நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுறேன்றதை எடுத்து போட்டுருவாங்க அவன்.
பெரிய ஒன்றும் இப்போ 10 மாசத்துல விடுங்க, 10 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பேசினேன்றது தெரியாது அநேகருக்கு. இப்போ கேட்டோம்னா இதான் உணராது இருக்கிற நிலை. கடவுள் ஒரு வார்த்தையை ரொம்ப நாளா பேசிட்டே இருக்கிறாருன்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறான்னு அர்த்தம். அது நம்முடைய நன்மைக்காக. அவருக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையவே கிடையாது. அவருக்கு என்ன நஷ்டமா? அவர் ரொம்ப ஜென்டிலா இருக்கிறாரு. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், கடவுள் ஒரு வார்த்தையை ரொம்ப நாளா அந்த சபையில வச்சுக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை என்ன செய்யறாரு, எதிர்பார்க்கிறாரு. முதிர்ச்சி அடைந்த தேறின ஒரு ஆட்களா நம்ம வந்து மாறணும், மாறிக்கொண்டே என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் தான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்ன ஜிம் எக்ஸசைஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா தூக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. 5 கிலோ 10 கிலோ தூக்குறான்ல வெயிட்டு, அப்புறம் 15 கிலோ வைப்பா, இன்னொரு இதை சேர்ப்பா, அடைச்சி இன்னும் தூக்குறான், அப்படியே தூக்கி 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 கொஞ்சம் அப்படி ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ட்ரை பண்ணலாம். முயற்சி எடுக்கணும். பாருங்க, நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பிதா விரும்புறாரு, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எண்ணில் அவர் என்ன செய்யணும், மகிமை அடையணும். கொஞ்சம் கொஞ்சமா அதை நம்ம செய்யலாம். ஆனால் ஒரு விரும்ப, அதனால தான் அடிக்கடி நான் சொல்றேன் பாருங்க, இந்த உணர்வுள்ள ஒரு இருதயமா எப்போயுமே இருக்கிறதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்வது உண்டு. அனைத்து பேர் கூட அது ஒரு மாதிரியா இருக்கலாம், என்னது இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அடிக்கடி என்ன சொல்றோம், வார்த்தையை இங்க ஒரு தடவை கேட்டுட்டு மட்டும் விட்டுறாதீங்க, திரும்பவும் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, கேளுங்க. வார்த்தைகளை நீங்க தொடர்ந்து என்ன செய்யுங்க, கேளுங்க. ஒரு தடவைக்கு மேல இன்னொரு தடவை கேட்கும் போது அதுல ஒரு வெளிச்சம் என்ன செய்யும், அதுல ஒன்று வித்தியாசம் அடிக்கும், வெளிச்சம் கிடைக்கும். அதுதான் சொல்றோம், மறுபடியும் மறுபடியும் கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொல்றோம். ஏன் மறுபடியும் மறுபடியும் கேட்க சொல்றோம்? ஏங்க மறுபடியும் மறுபடியும் கேட்க சொல்றோம்? அந்த வார்த்தைகளை மறுபடியும் எதுக்கு ரெக்கார்ட் பண்றோம்? எதுக்கு ரெக்கார்ட் பண்றோம்? யூடியூப்லையும் அது இதுலையும் இதில் வந்து கம்ப்யூட்டரில் அங்கே போய் ஏற்றி அந்த ஃபைல் இந்த ஃபைலாக மாற்றி MP3 மாற்றி அதை கம்ப்ரஸ் பண்ணி அது குட்டி ஃபைல் ஆக்கி வாட்ஸ்அப்பில் 17 MB தான் அனுப்ப முடியும்னு சொல்லி அதை கொஞ்சம் பெரிய பிரசங்க அப்படியே கம்ப்ரஸ் பண்ணி, பிரசங்கத்தை சுருக்கிறது இல்லை, ஃபைலை சுருக்கி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பி எதுக்கு இது பண்ணுறோம்? அதெல்லாம் எப்படியாவது திரும்ப என்ன செய்யணும், திரும்ப திரும்ப அதை கேட்கணும். எதுக்கு அனுப்பப்படுது? எல்லாரும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்களா இல்லையா? இருக்கீங்க தானே? அப்படி யாராவது சேரும்னா நீங்க சேர்த்துக்கலாம், சரிங்களா? நம்பர் கொடுத்தீங்கன்னா சேர்த்து விடுவோம். அதில் வந்து வார்த்தை தான் வரும், அதில் வார்த்தைகள் வரும், உங்களை நோக்கி வரும். சிலரெல்லாம் நிறைஞ்சு கிடக்கும் 787ன்னு இன்னும் பார்க்காம, அந்த மஞ்ச ஆடியோவை அமுக்காம இன்னும் அப்படியே கிடக்கும் டவுன்லோட் பண்ணாமலே. எதுக்கு உங்களை நோக்கி ஒரு வார்த்தை வருதுன்னா தேவனுக்கு நீங்க ரொம்ப நன்றி செலுத்தணும். ஆமென். நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை நோக்கி வார்த்தை வருதுன்னா அற்புதம் வருதுன்னு அர்த்தம். உங்களை நோக்கி வார்த்தை வருதுன்னா விடுதலை வருதுன்னு அர்த்தம். உங்களை நோக்கி வார்த்தை வருதுன்னா ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். மேன்மையா பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும். அதனால அதான் திரும்ப திரும்ப கேளுங்க. திரும்ப திரும்ப மறுபடியும் ஏன் கேட்க சொல்றான்? இப்ப பாருங்க, கரும்பு ஜூஸ் எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க? மற்ற ஆளுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாதோ. கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா இல்லையா? கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்க, சரி. கரும்பு ஜூஸ் எப்படி போடுவாங்க தெரியுமில்ல? அது பக்கத்தில் நின்று குடிச்சிருக்கீங்களா? என்ன பண்ணுவான் தெரியுமில்ல? கரும்பை நல்லா சீவி வச்சிருப்பான், அது 2 உருளை மாதிரி உருண்டுக்கிட்டு கிடக்கும் மிஷின்னு. அதுக்குள்ளே என்ன செய்வாங்க, இந்த கரும்பை விடுவாங்க. கரும்பை விட்ட உடனே அது போய் அங்கிட்டு போய் விளட்டணும்னு விட்டுருவானா, உடனே அவன் கை எங்கே போகும், அப்படி போகும். அது பிடிக்கும், ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக என்ன செய்யணும், வரணும். அப்படியே வந்துட்டு ஒரு தடவை அப்படியே ஜூஸ் கீழே என்ன செய்ய, ஒரு பாத்திரத்தை வச்சுருப்போம், அதில் ஜூஸ் புழிஞ்சு அப்படியே கீழே விழுகும். அதைத்தான் நம்ம ஃபில்டர் பண்ணி என்ன செய்வோம், நமக்கு ஐஸ் போட்டோ போடாமல் நமக்கு கொடுப்பான், சரிங்களா? ஆனால் ஒரு தடவை விடுவான் பாருங்க, கரும்பை விட்ட உடனே அப்படியே தூக்கி கீழே போட்டுருவானா? கேட்குறேன், அப்படியே தூக்கி போட்டுருவானா? என்ன பண்ணுவான் அடுத்து இன்னொரு ரவுண்டு இன்னொரு தடவை விடுவான், அப்படியே புளிஞ்சு அப்படியே கடன்னு வரும். அப்புறம் அப்படியே கையை எடுத்து இன்னொரு தடவை என்ன செய்வான், ஒரு 2-3 தடவை விடுவான் பாருங்க. விட்டுட்டு 4வது தடவை என்ன பண்ணுவான், அதை அப்படியே மடக்கி 2ஆ மடக்கி இன்னொரு விடுவான். விளையிட்டீங்களா? அப்புறம் அதுவும் அவனுக்கு பத்தாது. நான் அப்படி பார்த்துருக்கேன் பாருங்க. என்னடா சில எழுத போய் எப்படி கற்றுக்கணும் பாருங்க, அதுலேருந்து எப்படி கற்றுக்கலாம் பாருங்க. அந்த சக்கையை எடுத்து 2 தான் மடிக்கி அதை 3ஆ மடிச்சு
இன்னொருக்க விடுறது, அப்படியே மிஷின் நெளிஞ்சிக்கிட்டு ஓடும், அப்படியே அட்டச்சிக்கிட்டு ஓடும். அதை போயிட்டு புளிஞ்சு எடுப்பாம அதுலயும் சார் வந்துகிட்டா இருக்கும். சரி அப்படின்னு பார்த்தா அதை மடக்கி அதை இன்னொரு திருகி அதை 2 4 10 மடக்கி ஒரு அதையும் விடுவான் பாருங்க. மிஷின் அப்படியே திணறி அப்படியே ஓட்டி அது அப்படியே சொட்டு சொட்டா இருக்கிற ஒரு சொட்டு விட மாட்டான் பாருங்க. அவ்வளவு இறக்கிட்டு சக்கை ஆன பிறகு நினைச்சுவான் போடுவான். ஆனா கர்த்தரோட வார்த்தை அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு முறை கேட்டாலும் அதுல இருந்து ஜூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும், சக்கை ஆகாது. அது நீ எத்தனை முறை கேட்டாலும் அது ஜூஸ் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி நினைப்புல நீங்க கேளுங்க. அப்படின்னு கேட்டா தானே நீங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது என்ன நடக்குன்னா அதனுடைய ஃபுல் சாராம்சத்தையும் உரியின்னு அர்த்தம், உறிஞ்சு எடுக்க முடியும். அதாவது நீங்க கேட்க கேட்க உங்க மைண்டு வெவ்வேறு விதங்கள்ல திங்க் பண்ண ஆரம்பிக்கும். நான் சொல்ற என்னத்தையோ ஒன்று சொல்லலை, நான் 22 வருஷத்துல அனுபவத்தில் நான் பேசிட்டு இருக்கிறேன். நான் அதை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தி உட்கார்ந்து கேட்கும் போது என்ன நடக்குதுன்னா வெவ்வேறு உங்க மைண்ட் விரிவாகும், அகலமாகும், வெளிச்சம் அடிக்கும். டக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இதை இவ்வளவு நாள் வரைக்கும் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்படிதானா இல்ல விடுதலை உண்டாகும். வெளிச்சம் அடிக்கும், வெளிச்சம் எல்லா இடத்துலையும் வெளிச்சம் என்ன செய்யும், வெளிச்சம் அடிக்கும். வெளிச்சம் அடிக்க 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 என்ன நடக்கும் தெரியுமா, உணர்வின் நிலையிலே நாம் வாழ ஆரம்பிப்போம். இதுக்கு தான் நான் கேட்க சொல்றோம். எதுக்கு அடிக்கடி கேட்க சொல்றோம்னு விளங்குதா உங்களுக்கு? அந்த உணர்வின் நிலையிலே எதுக்கு அறிக்கை பண்ணுங்க அதை பண்ணுங்கலாம் சொல்றாங்க. ஏன்னா அந்த அந்த உணர்வின் நிலையிலே என்ன செய்யணும், வசனத்தை கேட்டு உணராது இருக்கும் போதுதான் பிசாசு என்ன செய்யறான், எடுத்து போறோம். அந்த உணர்வின் நிலையிலே நம்ம இருந்தோம்னா எதை என்ன செய்ய முடியாது, அவனால எடுத்து போட முடியாது. அப்படியே இருக்கு வசனம் 100 30 60 என்ன செய்வோம், பலன் வந்துட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், பலன் வந்துட்டே இருக்கும். வசனம் உள்ள இருந்துச்சுன்னா, வார்த்தை வெளிப்பாடு சத்தியத்தினால் நிறைஞ்சு நம்ம வாழ்றோம் அப்படின்னா அதை போல ஒரு வாழ்க்கை சொல்லுங்க. உணர்வின் நிலையில இருக்க இருக்கத்தான் உங்க வாழ்க்கையில பலன்லாம் வருங்க. பலன் அங்கதான் வரும். பலனை நீங்க பார்ப்பீங்க, மறுரூபம் ஆவதை பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கை நீங்களே மறுரூபம் ஆவதை நீங்களே பார்ப்பீங்க. சரி, அந்த எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருந்தேன் நான் பாருங்க, என் வாழ்க்கை எப்படி உயர்த்திருக்கிறார். அந்த ஒரு ஒவ்வொரு விஷயத்திலும் மறுரூபம் ஆவதை, சேஞ்சஸ் ஆவதை நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. உணர்வின் நிலையில இருந்தாதான் நீங்க முதிர்ச்சி அடைய முடியும். தேறி நாட்கள் அரச முடியும், எழும்ப முடியும். உணர்வின் நிலையிலே நீங்க இருந்தீங்க அப்படின்னு, உணர்வு நிலையிலே இருந்தீங்கன்னா நல்ல பலன்லாம் உங்களை தேடி வரும்ன்ற, தேடி வரும். ஏன்னா அதே மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு, 23ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, மத்தேயு 13:23 என்ன சொல்றாரு, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, மத்தேயு 13:23 என்னது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனோ. அங்கேயும் பாத்தீங்களா, அதைத்தான் அங்க மெயின் பாயிண்ட்டுங்க. வசனத்தை கேட்கிறவனோ, அடுத்த ஸ்டெப் என்ன, உணர்கிறவருமா இருந்து அவன் தான் 100ஆகவும், சொல்லுங்க எல்லாம் வாசிங்க, 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் என்ன செய்வான், பலன் தருவான் என்றார். வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமா இருக்கணும். பலன் எத்தனை பேருக்கு வேணுங்க? நீங்க எந்த அளவுக்கு உணர்வு நிலையில வாரீங்க அந்த அளவுக்கு பலன் உண்டு உங்களுக்கு. வசனத்தை எந்த அளவுக்கு கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு பலன். 30 வேணுமா 60 வேணுமா 100 வேணுமா நீங்க தான் டிசைட் பண்ணணும். அது உங்க சாய்ஸ். அது கேட்கணும், உணரணும். இதுல தான் பலன் இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கேட்கணும், நாம கேட்கணும், உணரணும். இதுல தான் நமக்கு பலன் இருக்கிறது. ஆமென். அப்ப இந்த உணர்வின் நிலையில் இருக்கிறதுக்காக தான் நீங்க பிரசங்கம் கேட்கும் போது டைரியில் என்ன பண்ணுங்க, நோட்ஸை எடுங்கன்னு சொல்றோம். எல்லாம் இதுக்காக தான் சொல்றோம், இந்த உணர்வின் நிலையிலே இருக்கிறதுக்காக தான். ஒருவேளை இங்கே உட்காந்து டைரி நோட்ஸ் எடுக்க முடியாது, இது என்ன ஒரு மாதிரி பள்ளிக்கூட பாடி மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா இங்கே கூட எடுக்க வேணாம், வீட்டில் போய் கூட என்ன செய்யுங்க, ஒரு மறுபடியும் வார்த்தை கேட்கும்போது ஒரு நல்ல டைரியை போட்டு என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் வாழ்க்கையில் எதெல்லாம் அனுபவமாக்க வேண்டும், எதெல்லாம் நான் நிஜமாக்க வேண்டும், எதெல்லாம் நிறைவேற்ற வேணும், என்னென்ன காரியங்களை நான் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு நோட்ஸ் எடுத்து அதை அனுபவமாக்கணுன்ற ஒரு முயற்சியில ஒரு முயற்சி நீங்க எடுத்து பார்த்து நீங்க செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு வருஷம் சாலிட்டா நான் சொல்றேன், ஒரு வருஷம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷம் செஞ்சு பார்த்துருப்பீங்க இல்லையா, அது அது நீங்க பார்த்தீங்கன்னா வேறு ஒரு நிலையில நீங்க அங்க இருந்திருப்பீங்க, அங்க வருவீங்க. அங்க இப்படிலாம் நீங்க பண்ணும்போது ஒரு ஒர்க் அவுட் பண்ணி
எதுக்கு எழுத சொல்கிறோம், எது பண்ண சொல்கிறோம், எதுக்கு வீட்டில் போய் பார்த்து இவ்வளோ காரியத்தை ஆண்டவர் இப்படிலாம் இருக்குது காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் தான் நான் நிஜமாக ஒரு ஜோம் பண்ணி கருத்து ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீர் விரும்புகிறீர், எனக்கு நீர் உதவுகிறாகன்னு சொல்லி தேவ சமூகத்தில் பாடி துதித்து அந்த மாதிரி ஒரு அனுபவமாக்குறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு வருஷம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்களேன். உங்க வாழ்க்கையின் தரம் உங்க வேற லெவல் இருக்கும். உங்க விசுவாச லெவல் ஒன்று இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூடி இருப்பதை நீங்க பார்க்க முடியும். இது உண்மை. சும்மா வந்துட்டு போன ஏதோ ஒரு அப்படி இல்லை, ஒர்க் அவுட் பண்ணணும் பாருங்க. உங்க விசுவாச லெவல்லாம் கூடி இருக்கும். அவர் சொல்றாரு இல்லையா, என்ன காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வான் என்ன விசுவாசிக்கிறவன் செய்வான்றாரு. நிறைய பேருக்கு அந்த வசனத்துடைய அர்த்தம் கூட விளங்கல பாருங்க. அதை எடுங்க அந்த வசனத்தை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை தான் என்ன செய்வான். எங்க இருக்கு? யோவான் வாங்க, யோவான் 14:12. யோவான் 14:12 இயேசு சொல்றார் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை வாசிக்கப்ப என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். ஒண்ணு. இரண்டாவது, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ரெண்டு விஷயங்க. என்னை விசுவாசிக்கிறவன், வாசிங்க, நான் செய்கிற, அதாவது அவர் என்ன செஞ்சாரோ, அவர் இந்த பூமியில எப்படி அன்பா இருந்தார், எப்படி ஒருவரோடு பேசினார், அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருந்தது, எப்படி மன்னித்தார், எப்படி ஒவ்வொரு நடந்து கொண்டார், இந்த மாதிரி விஷயங்களை பண்புகளை அவனும் என்ன செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன் அப்படிப்பட்ட கிரியைகளை காரியங்களை அவனும் என்ன செய்வான். அது மாத்திரம் இல்ல, என்னை விசுவாசிக்கிறவன் அடுத்து சொல்றாரு, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை என்ன பண்ணுவான், செய்வான் அப்படின்றாரு. சிலர் என்ன கேட்கிறாங்க, முதல்ல இயேசு செஞ்ச கிரியைகளை நம்மளால செய்ய முடியல, இதுல அவர் செஞ்சதை காட்டிலும் பெரிய காரியங்கள் எப்படிங்க செய்யறது? இயேசு செஞ்ச மாதிரி இன்னும் செஞ்சு முடிக்கலைங்க, நான் அவரை காட்டிலும் எப்படிங்க பெருசா செய்யறது? சிலர் அப்படி கேட்கிறாங்க. கரெக்டு தான். யோசிக்கணும் பாருங்க. அவர் செஞ்சதை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. கவனிங்க, ஒரு கேள்வி எழுப்புங்கன்ற என்ன, அதாவது கேள்வி எப்படி எழுப்பணும்? நான் செய்கிறத தானும் என்ன விசுவாசிக்கிற என்ன பண்ணுவான், செய்வான்ட்டாரு. ரைட்டு. என்ன காட்டில பெரிய காரியங்களை செய்வான் வேற சொல்றாரு. சரி பாருங்க, அவர் செய்ததை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்யணும்னா என்ன பண்றது? என்ன பண்ணணும்? என்ன தேவை? அதுக்கு என்ன தேவை? விசுவாசம், ஃபெய்த், விசுவாசம். இயேசு என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன்றாரு. அது பாத்தீங்களா அந்த வசனத்தை? என்னை விசுவாசிக்கிறவன் சொல்றாரு. ஆனா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? லேசா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நாம தான் இயேசுவை விசுவாசிக்கிறோமே, ஏன் நம்மளால பெரிய காரியங்களை செய்ய முடியல அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் இயேசுவை விசுவாசிக்கத்தானே பெற செய்றேன், ஏன் என்னால பெரிய காரியங்களை செய்வான், பெரிய காரியங்களை செய்வான் அப்படி இப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, ஏன் செய்ய முடியல? நான் விசுவாசிக்கத்தானே செய்யறேன். ஏன் செய்ய முடியலன்னா விசுவாசம்னா என்னன்னே நமக்கு தெரியல, அதனால செய்ய முடியல. கவனிக்கிறீங்களா? நம்ம நினைச்சிட்டு இருக்கேன் விசுவாசம்னா என்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். முதல்ல விசுவாசம்னா என்னன்னு நமக்கு தெரியணும் பாருங்க. விசுவாசம்னா என்ன? நல்லா கவனிங்க. நம்ம விசுவாசம்னா என்னன்னு ஒரு சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். இப்ப ஒரு ஆளை பார்த்து நீங்க சொல்றீங்க, இவர் ரொம்ப விசுவாசமான ஆளு அப்படின்றீங்க இல்லையா? இப்ப ஒரு வேலைக்காரங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவங்க ரொம்ப விசுவாசமான ஆளு, இவங்களை எனக்கு நல்லாவே தெரியும், இவங்களை நம்பி வீட்டு சாவி என்ன செய்யலாம், கொடுக்கலாங்க. சொல்றாங்களா சொல்லலையா? இவங்களை நல்லாவே இவங்களை பத்தி எனக்கு தெரியுங்க, ரொம்ப விசுவாசமான ஆளு, இவங்களை நம்பி வீட்டு சாவியே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது உங்களுக்கு அந்த நபரை குறித்து நல்லாவே தெரியும், நீங்க அவரை குறித்து அறிஞ்சு என்ன செஞ்சிருக்கீங்க, வச்சிருக்கீங்க. சோ நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறபடினாலே அதனுடைய ரிசல்ட் என்ன? விசுவாசம். விளங்கிடுச்சா? நீங்க அறிஞ்சு வச்சிருக்கிறபடினாலே அதோட ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது உங்களுக்குள்ள? விசுவாசம். அப்ப ஒரு பர்சனை, ஒரு ஆளை நீங்க அறிய 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 ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள என்ன வருது? விசுவாசம் வருது. இது வரைக்கும் எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? ஒரு ஆளை ஆட்டோமேட்டிக்கா நீங்க எவ்வளவு தூரம் அறியறீங்களோ, தெரிஞ்சுக்கிறீங்களோ, அவ்வளவு தூரம் உங்களுக்கு அவர் மேல என்ன வருது? விசுவாசம் வருது. அப்ப
யாரு வந்து நான் இவங்க மீது விசுவாசம் வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அப்படி யாரும் விசுவாசத்தை வைக்க முடியாது. விளையாண்டீங்களா? ஒரு ஆள் அறியத்தான் முடியும். நாம என்ன ட்ரை பண்றோம் அப்படின்னா, இயேசு என்னில் விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஓ விசுவாசம் 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 முக்கி அப்படியே விசுவாசத்தை வர வைக்கிறதுக்கு நம்ம அப்படியே அதை அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். முடியாது. விசுவாசத்தை அப்படியே நமக்குள்ள கொண்டு வரதுக்கு அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்னென்னமோ முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கிறோம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. விசுவாசத்தை அப்படி கொண்டு வர முடியாது. விசுவாசம் என்பது நாம அவரை அறிகிற அறிவியல வர்ற மேட்டர். அது பிதாவை எவ்வளவு தூரம் அறிகிறோமோ அவ்வளவு தூரம் வெளியே அவுட்புட் இருக்குங்க. வெளியே அவுட்புட் இருக்கும். விளையாண்டீங்களா? இப்ப பிதா மேல இயேசு எப்படி விசுவாசம் வந்தது அதை பார்ப்போம். எப்படி விசுவாசம் வந்துச்சு? அறிஞ்சு வச்சிருந்தார். பிதாவை அவ்வளவு தூரம் என்ன பண்ணாரு? அறிஞ்சு வச்சிருந்தார். இயேசு பிதாவை அறிந்திருந்தார். பிதாவை இயேசு அறிந்ததுனாலதான் அவரை விசுவாசித்தார். இப்ப மார்க் 4 அதிகாரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, பயங்கரமான பலத்த சூறாவளி காற்று வந்து பயங்கரமா அலை மோதி வந்து அடிக்குது. சரிங்களா? ஆனா அதன் மத்தியில இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? சீசர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாரும் அப்படியே பதறாங்க, கத்துறாங்க. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அந்த பலத்த சுழல் காற்று மத்தியிலையும் கப்பலின் பின்னணியத்தில் உட்கார்ந்து தலையணைய வச்சு நல்லா ஜம்முன்னு என்ன பண்ற அவராட்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். பாருங்க, ஏதாவது என்ன சொல்ல வரேன், அந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் அவர் இளைப்பாரிட்டு இருக்கிறார் அப்படின்னா அந்த அளவுக்கு அவர் பிதாவை என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் அறிந்திருக்கிறார். ஓ, என்ன கவனிக்கிறீங்களா? அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஆளை எவ்வளவு தூரம் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோமோ அதோட ரிசல்ட் தான் அது விசுவாசம். ஒரு ஆளை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ, அதாவது உறவு சார்ந்த ரீதியாக வழங்குது உங்களுக்கு, உறவு சார்ந்த ரீதியாக எவ்வளவு தூரம் ஒரு ஆளை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா விசுவாசம் அவர்கள் மீது இருக்கும். இதான் உண்மை. ஆமே. மார்க் 4 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க 41 வசனம் வரைக்கும். பிதாவை இயேசு எவ்வளவு தூரம் அறிஞ்சு வச்சிருக்கிறான்னு சொல்லி அந்த சம்பவத்திலிருந்து நீங்க 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 நிறைய பார்க்கலாம். இயேசு பிதாவை அறிஞ்சதுனாலதான் அவரால் தூங்கவும் முடிஞ்சு, எந்திரிச்சு காற்றையும் கடலையும் பாட்டு இறையாதேன்னு சொல்லி அதட்டவும் முடிஞ்சு. ஆமென். இயேசு அதனால்தான் என்ன அறியணும்ன்றீங்க எப்ப பார்த்தாலும் இயேசு அறிஞ்ச மாதிரி அவர் அறியணும். இதாங்க மேட்ரு. இயேசு பிதாவை அறிஞ்சு வச்சதுனாலதான் அவரால் என்ன செய்ய முடிந்தது? தூங்கவும் முடிந்தது, எந்திரிச்சு காற்றையும் கடலையும் பார்த்தது அதட்டவும் முடிஞ்சு. ஆனா நாம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பிதாவை இயேசு அறிஞ்ச மாதிரி இன்னும் அறியாதனால நம்மளால தூங்கவும் முடியல, அதட்டவும் முடியல. பிரச்சனை வந்தா கத்துறோம். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். உங்களுக்கு கவலை இல்லையா? உங்களுக்கு கண் இல்லையா? கடவுளே பார்த்துட்டு சும்மாவா இருக்கிறீர்? கொரோனால எத்தனை பேர் அழிஞ்சிட்டு இருக்கிறா? இப்படி எல்லாம் கத்துறோம். நம்ம இறங்க மாட்டவரே, அப்படியாகும் இப்படியாகும். இருள பார்த்துட்டு இருக்கிறீ. ஓ ஐயரே, கலக்கம் இல்லையா? கலங்கி போயிருக்கிறோம். உங்களுக்கு கவலை இல்லையா? கத்துன்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம கத்துறோம். ஒண்ணும் இல்ல, கத்துனா கத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கத்துறது தவறா? இல்ல யார் சொன்னா தவறுன்னு? தவறுன்னு சொன்னா நானு அதுதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் பிரசங்கத்தை. தவறுன்னு சொல்றோமா? இப்படி நான் சொல்றதுனால தவறா போயிருமா? கத்தணும்னாலும் கத்தலாம். ஏன்னா உங்களுக்கு தொண்டை இருக்கு, கத்துறீங்க, ஒன்றும் தவறல்ல. சரி, இவங்க கத்துனாங்க, விசேஷர்கள் கத்துனாங்க, அவங்க படிக்க போகிற கவலை இல்லை, கத்துனாங்க, பயங்கரமா கத்துனாங்க, உண்மைதான். அது சரி. கத்துறதுனால அவர் எதுவும் தூங்கிட்டு இருந்தாரா? தூங்கல. அவர் அந்த கத்தையும் கேட்டு, எல்லா கத்து கூப்பாடையும் கேட்டுட்டு அவர் எந்திரிச்சு ஏதாவது ஒரு பண்ணார்ல, அதட்டினார்ல. ஆகவே நான் சொல்றேன், நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்துக்கு இறங்கி வேலை செய்கிற, நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்து அளவுக்கு இறங்கி ஒர்க் பண்ணுகிற ஒரு நல்ல அப்பா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால கத்தி ஜோம் பண்ணாலும் ஜோம் பண்ணுங்க. ஆனா பெட்டர் வேன்னு ஒண்ணு இருக்கு.
அதை தான் நான் இங்கே சொல்லிட்டு இருக்கிறேன். கத்தனால கத்துங்க. அதுக்கும் இறங்கி அப்பா என்ன பண்றாரு, அந்த அளவுக்கு ஐயோ தொண்டை கத்துறானே, அடுத்து துதிக்கிறதுக்கு தொண்டை வேணுமே இவனுக்கு, அற்புதத்தை செய்வோம். பெட்டரான ஒரு வழி இருக்குங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொல்றேன், நீங்க படிக்கட்டுல ஏறலான்ற, லிப்ட்ல ஏறலான்ற, விளங்குதா? படிக்கட்டுல ஏறலாம், லிப்ட்ல ஏறலாம், பஸ்லயும் போலாம், ஃப்ளைட் ஏறியும் போலாம். பஸ்ல போனா 8 மணி நேரம், ஃப்ளைட்ல போனா 1 மணி நேரம். இல்ல நான் நடந்தே தான் போவேன், போகலாம். உங்க சேலை பிடிச்சி எதுவும் தொங்கிட்டு இருக்கோமா, போகக்கூடாதுன்னு, இல்ல சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கோமா, போகாதே மகனே போ. பெட்டர் வேயா சொல்லத்தான் முடியுங்க. தப்பு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஆனால் என்ன கவனிங்க, இயேசு எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் ஒன்று இருக்கா இல்லையா? இயேசு இவங்க ஏதோ ஒரு விசுவாசம் நினைச்சு ஏதோ பண்றாங்க, அதுக்கு இறங்கி ஆண்டவர் கோட் பண்றாரு, அது வேற விஷயம். ஆனா இயேசு உன்னை எதிர்பார்க்கிறாரா இல்லையா? அவர் பக்கத்தை பார்க்கணுமா இல்லையா? அவர் பக்கம் ஒரு இருக்கு இல்லையா? என்னைக்குமே அவருடைய பக்கத்தை பார்க்கணும். இயேசு எதிர்பார்க்கிற ஒரு விசுவாசம் என்னன்னு நமக்கு என்ன, அது என்ன, அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் ஏதோ பண்ணேன் கூப்பாடு ஓட்டை கத்துனேன், அவர் ஏதோ பண்ணிட்டார், ரைட் ஓகே. ஆனா அவர் உண்மையாகவே அவர் என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறார்னு தெரியணும். இயேசு என்ன விசுவாசத்தை, எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாருன்னு நமக்கு தெரியணும். வாஸ்துருவோமே, மார்க் 4ஆம் அதிகாரம் 35 முதல். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போ வாருங்கள் என்றார். நீங்க அப்படி ஆக்கப்பூர்வம் ஆஸ்திரி வாங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுல அவரோடு கூட இருந்தது. ஓகே. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, வாசிங்க, படவு நிரம்பத்தக்கதாக, பிக்சர் பாருங்க, அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் பயப்பட்டீர்கள், இப்படி பயப்பட்டீர்கள்? இதை பாருங்க, இந்த வாசிங்க, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க, அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம், நல்லா கவனிக்கணும், அவரை நோக்கி கூப்பிடுகிற, கதறுகிற, கத்துகிற அந்த விசுவாசத்தை அல்ல. அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் அவரை எழுப்பி அவரை நமக்காக கிரியை செய்யக்கூடிய விசுவாசம் அல்ல. அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் ஐயரே அப்படின்னு கத்துற விசுவாசம் அல்ல. அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் 2 வகையா இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 விஷயத்தையுமே அவர் செஞ்சாரு, இயேசு செஞ்சாரு. 2 வகையா இருக்குது அவர் எதிர்பார்க்கிற விஷயம். ஒண்ணு என்னன்னா, அவர் என்ன 2 விஷயத்தை என்ன பண்ணாரு? அவர் நல்லா படுத்து தூங்கினாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் விளங்குதா? அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் விளங்குதா உங்களுக்கு? என்ன சுனாமி வந்தா என்ன, என்ன பெரிய அது கடல் கொந்தளித்து என்ன பெரிய காரியம் வந்தா என்ன, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் போய் சேர வேண்டிய இடத்துல நான் என்ன செய்வேன்? போய் சேருவேன். ஏன்னா அவர் காற்றையும் கடலையும் உண்டாக்கின கர்த்தர் என் கூட என்ன செய்யறாரு? இருக்கிறார். அந்த காற்றையும் கடலையும் உருவாக்கின கர்த்தர் என் கூட இப்ப பயணிக்கிறார், என் கூடவே இருக்கிறார். படகுல இருக்க முடியாதுல்ல, உங்க கூட தான் இருக்கிறாரு. சில படகுல இருக்கார், உங்க கூட இருக்கார். படகுல எல்லாம் இல்ல, படகுல இருக்கான்ட்டே காலத்தை ஓட்டிட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க, என் கூட இருக்கிறார். ஆமா, படகுல இருக்கிறதா உங்க கூட இருக்கிற நல்லதா? நம்ம கூடவே இருக்கிறார். அப்ப எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. அக்கினி ஜுவாலை என் பேரில் என்ன செய்யாது? பற்றாது. தண்ணீர்களை கடக்கும் போது என்னோடு கூட இருக்கிறீரப்பா. ஆறுகளை கடக்கும் போது அவைகள் என் மீது என்ன செய்வதில்லை? புரள்வதில்லை. ஆண்டவர் என் பக்கமாக இருக்கிறீர். சாத்ராக்கு மேல் ஆபேதும் தீல போட்டாங்க, அவங்கள கருகுனவங்க, கருகுன ஸ்மெல்லோட என்ன செய்யல, அங்கே கர்த்தர் கூட இருந்து 4வது ஆளா கூட இருந்து விடுவித்தார்.
அந்த ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிற. என்ன நடந்தா என்ன, 1008 காரியங்கள் உலகத்தில் நடக்கலாம், ஆனாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் இருக்கிறீர். இந்த மாதிரி ஒரு விசுவாசம் தேவை பாருங்க. அப்படியே சொல்லிட்டு, ஆண்டவரே எனக்குள்ளாக இருக்கிறதே கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிறது, அது ஒரு ஃபெய்த் லெவல். எத்தனை பேர் அந்த மாதிரி அந்த லெவல்? ஒன்றும் அந்த மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா எந்திரிச்சு நின்று இறையாதே அமைதலாயிரு, இது ஒரு ஃபெய்த் லெவல். இது ஒரு ஃபெய்த் லெவல். ஒன்று பேசாம தூங்குங்க. எங்கேயா அப்படி பிரசவம் பண்ண கேட்டிருக்கீங்களா? விசுவாசங்க, அது பெரிய ஆவிக்குரிய விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம். எப்படி தூங்குங்கன்னு தான் சொல்றோம். ஒண்ணுமே விசுவாசிக்காம, பைபிளும் படிக்காம, ஒன்றும் படிக்காம, கர்த்தரை ஒண்ணு கூட துதிக்காம, உருண்டு பிறண்டு தூங்கிட்டே இருக்கிறத பத்தி பேசல. விசுவாசத்தோடு விலகுதா உங்களுக்கு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறா, எந்த தீங்க அணுகு அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறவன், எந்த பொல்லாப்பு எனக்கு என்ன செய்யாது, நேரிட வாத என் கூடாரத்தை அணுகாது. விளங்குதா உங்களுக்கு? அது அந்த விசுவாசத்தோடு அப்படியே படுத்து தூங்கிடும் பாருங்க, அது ஒரு லெவல். அப்படி இல்லைன்னா காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு. நான் சொல்றேன், நல்லா தூங்கினா தான் அதட்ட முடியும். தூங்காம பதட்டப்பட்டா அதட்ட முடியாது. பக்கத்தில் பார்த்து, தூங்காம பதட்டப்பட்டுட்டே இருந்தா அதட்ட முடியாது. ஆமா, நாம இந்த பதட்டத்திலே தான் எல்லாத்தையும் அதட்டுறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பதட்டத்திலே தான் விலகிதா, பதட்டத்திலே எல்லாம் அதட்டல. ஓ இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஓ இயேசுவின், ஓ எல்லாம் இந்த பதட்டத்திலே தான் எல்லாம் அதட்டுறது வருது. ஓ இயேசுவே, பயத்திலே எல்லாம் போட்டு உருட்டி எடுக்கிறது. எல்லாமே பயத்திலிருந்து வர்றதுனால அதட்டுறதுக்கு அதிகாரமே எல்லாம் போயிடுது. ஓ இயேசுவே இயேசுவே இயேசு, பயத்திலே அப்படியால பார்த்ததே இல்லையோ நீங்க? சோ அதட்டுறதுக்கு முன்னாடி நாம ஒன்ன கத்துக்கணும். என்ன அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம ரெஸ்ட்ல இருக்க நம்ம கத்துக்கணும். இருக்கிற சிச்சுவேஷன்லாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ரெஸ்ட்ல இருக்க நம்ம கத்துக்கணும் பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள எப்படி வரும்? அதான் கேள்வி. எப்படிலாம் சொல்றீங்களே, இதெல்லாம் விளங்குதுங்க எனக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபெய்த் லெவல் எனக்குள்ள எப்படி வரும்? எப்படி வரும்? அதாவது நான் என்ன சொல்ல வரேன், அந்த இளைப்பாறுதலிருந்து ஆப்ரேட் பண்ற அளவுக்கு விசுவாசம் எப்படி வரும்? எப்படி வரும்? சும்மா அப்படின்னு முக்குறதுனால வராது. அதை பண்ற இதை பண்ற அதெல்லாம் வரவே வராது. விசுவாசம் ஏதோ ஃபார்முலா கிடையாது, ஏதோ ஒரு டெக்னிக் கிடையாது. விசுவாசம் என்பது, நல்லா கவனிங்க, விசுவாசம் என்பது உறவு சார்ந்த விஷயம். உறவு சார்ந்த விஷயம். விசுவாசம் என்பது பிதாவை நாம எவ்வளவு தூரம் அறிகிற அது அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிகிற அறிவில வர்ற மேட்டர் அது. விளங்கிட்டீங்களா? அப்ப அவர் அறிந்திருக்கிறபடியினாலே வர ரிசல்ட் தான் அது விசுவாசம். ஆணித்தரமா அதை பதியணும். அப்ப கேள்விக்கு வரேன், என்னன்னா, அப்ப இயேசுவை காட்டிலேயே பெரிய காரியத்தை நம்மளால செய்ய முடியல? பதில் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். நான் செஞ்சது மாதிரி அவனும் செய்வான், ரைட்டு. ஆனா என்ன காட்டில அதிகமா செய்வான் அப்படின்றாருல. ஏன் அவர் செஞ்சதே செய்ய முடியல நம்மளால சில விஷயங்கள்ல, ஆனா அவர் சொல்றாரு என்ன காட்டில பெரிய காரியங்களை செய்வான்றாரு, என்ன விசுவாசிக்கிறேன்றாரு. ஏன் பெரிய காரியங்கள் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா, இயேசு அறிஞ்ச மாதிரி பிதாவை நம்ம என்ன செய்யல, அறியல. இதான் மேட்டர். பதில் எத்தனை பேருக்கு கிடைக்குது? ஆமென். அப்ப அவர் அறியணும், இன்னும் அவர் அறியணும். நான் சொல்றேன், அவர் அறியணும்ன்ற நிலையில நீங்க இருந்து பாருங்க, நீங்க ஒரு பெரிய உணர்வின் நிலையில இருப்பீங்க. ரெண்டாவது, அவர் அறிய விசுவாச லெவல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கூடிரும். பவுலின் ஜெபமெல்லாம் பாத்தீங்களா? பவுலின் ஜெபமெல்லாம் விசுவாசிகள் பிதாவை என்ன செய்யணும், அறியணும். அவருடைய அன்பு அறியணும், அவருடைய வல்லமை அறியணும், அவருடைய மகத்துவத்தை மேன்மையை அறியணும். பேதுரு சொல்றாரு, அவரும் சொல்றாரு, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்க, வளருங்க. தேவன் அறிகிற அறிவில் வளருங்க. பல இடங்களில் சொல்றாரு. யோவான் சொல்றாரு, ஒன்றாகிய மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன்றார். ஒரே மேட்டர்ல முடிச்சிட்டாரு யோவான். ரொம்ப கிளாரிட்டியை கொடுக்குறாரு.
அவர் அறிவதே ஜீவன்றாங்க, நித்திய ஜீவன். நிறைய இடங்களில் வேதத்தில் பல இடங்களில் அவர் அறியரை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல சொல்றாரு, மாடு தன் எஜமானனை அறியும், கழுதை தன் ஆண்டவருடைய முன்னணிய அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் உணர்வில்லாமல் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள், வேதனை அடைகிறார்கள். வேதனைப்படுறாங்களே, அது காரணம் என்ன? அறிவில்லாமல் உணர்வில்லாமல் என்ன செய்றாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வேதனைப்படுறார். அவர் வேதனைப்படுறதுல எவ்வளவு காரியம் இருக்கு பாரு. அதாவது ஒரு மாடு கூட தன்னுடைய முதலாளி என்ன செய்யுது அறிஞ்சு வச்சிருக்குது. அவனை பார்த்தா போதும், கரெக்டா அப்படியே இந்த மாட்டுக்கு அவ்வளவு உற்சாகம். மாடு கூட தன் எஜமானன, கழுத கூட தன்னுடைய ஆண்டவனுடைய கழுத 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 கூட தன் எஜமான் யார் என்பதை கூட என்ன செஞ்சிருக்கு அறிஞ்சு வச்சிருக்கான். எஜமா எப்படிப்பட்டவர் தெரியுமா? கரெக்டா அந்த நேரத்தில் சாப்பாடு வரும் பாருங்க அப்படின்னு என்ன செய்யுது அறிஞ்சு வச்சிருக்கு. ஆனா என் ஜனம் அறிவில்லாமல் உணர்வு இல்லாமல் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்கன்னு ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. ஓசியா சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் அப்படின்றாரு. இப்ப நான் சொல்றேன், எவ்வளவு தூரம் நம்ம பிதாவை அறியணும் சொல்லி ஸ்டெப் எடுத்து வச்சு பண்றோமோ அவ்வளவு தூரம் முதிர்ச்சி அடைந்த தேறின தேவகுமாரர்களாக நம்ம என்ன செய்யலாம், எழும்பலாம். இனி வர நாட்கள்லாம் பிதாவை பத்தி நம்ம அதிகமா டீப்பா பார்க்க போறோம். உண்மையான படத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு, இயேசு நாமத்தினால் சொல்றேன். வர நாட்கள்ல கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஆளுங்களுக்கு சில பலப்படுத்துவார், நான் விசுவாசிக்கிறேன். நிறைய வெளிப்பாடுகளை ஆண்டவர் வைக்கிறார். பிதாவை அறிய வேண்டிய ரீதியில நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாவற்றையும் விடுதலை உண்டாயிரும். எல்லாவற்றிலும் சந்தேகம்லாம் நீங்க இன்னும் ஆளுங்களுக்கு நம்ம செல்வோம். நான் சொல்றேன், வர நாட்களில் எல்லா குழப்பங்கள் நீங்க சபையானது ஒரு பெரிய இளைப்பாறுதலுக்குள்ள பயணிக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நான் நம்புறேன். அதான் ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய இளைப்பாறுதலுக்குள்ள என்ன செய்யணும், நம்ம பயணிக்கணும். அதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவுவார். சரி, இதுவரைக்கும் என்ன கேட்டீங்க? அதாவது நான் மாற வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்குள்ளே உதித்திருக்கிறதா? அதை கற்றுக்கிட்டேன், இதை கற்றுக்கிட்டேன், அதெல்லாம் ஓகே. சிலர் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா இதை கற்றுக்கிட்டேன், அதை கற்றுக்கிட்டேன், இது அது இது இது அது இது எல்லாம் நல்லது. அது நீங்கள் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் மாற வேண்டும் என்ற ஒரு விருப்பம், அந்த அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கீங்களா? அந்த ஒரு 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 உங்களுக்குள்ள விருப்பம் ஏற்பட்டிருக்கிறதா? அப்போ தான் நீங்கள் உண்மையாக கேட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டினா சும்மா ஒரு அறிவை பெருக்கிருக்கீங்கன்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான். சும்மா நாலேஜ் பெருக்கிறீங்க உட்காந்து. இல்லை நான் மாற்றம் அடையணும், ஓ இப்படிப்பட்ட வார்த்தையில் எனக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார், என்ன நோக்கத்தோடு கொண்டு என்ன அந்த மாலை வேலையில் உட்கார வச்சிருக்கிறார். இங்கே எவ்வளோ வேலை இருக்கு உண்மை. ஆனாலும் தேவன் எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளி என்னை இங்கே கொண்டு பரிசுத்த ஆவியான இந்த இடத்துல உட்கார வச்சு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்படி வைக்கிறாரே. தேவரே நீ நல்லவர், ஏதோ ஒரு நோக்கத்தோடு என்ன உட்கார வச்சிருக்கீங்க. இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நான் கேட்கும்போது நான் மாறணும்னு நான் விரும்புகிறேன் கர்த்தாவே. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு, அதாவது ஒரு ஒரு பொறுப்பு எடுக்கிறீங்களா? அப்படி ஒரு பொறுப்பு எடுக்கும் போதுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் என்னை நோக்கி வந்திருக்கிறதே. ஸோ இப்படியாக இருக்க காரியங்கள்லாம் இப்படியாக இவ்வளோ தூரம் வார்த்தை கேட்டீங்க, இப்படிலாம் இருக்கும்போது இந்த நிலைக்கு காரணம் இப்ப இந்த மாதிரி நான் இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த நிலைக்கு நான் காரணம் நான் தான். ஆனா இப்படியே நான் வாழ விரும்பல, இனிமேல் நான் வேற ஒரு நிலைக்கு நான் போக விரும்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு எடுக்கும் போதுதான் பிரியமானவர்களே மாற்றம் நமக்குள்ள என்ன செய்யும் வரும். நான் சொல்ற எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? மாற்றம் அப்பதான் நமக்குள்ள வரும். சிம்பிளா ஒரு காரியம், இந்த நிலைக்கு காரணம் நான் தான் அப்படின்னு பொறுப்பெடுக்கணும். இந்த நிலைக்கு காரணம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க என்னைக்கு மாற, அவங்க மாறினா இந்த நிலைக்கு காரணம் அவங்க தான், இவங்க தான், இவங்களால தான் எங்களோட இப்படி ஆயிடுச்சு, இவங்களால தான் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஆள் என்னைக்கு மாற போறவரோ அன்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையில எல்லா சிச்சுவேஷனும் மாறுன்ற மாதிரி ஆயிடும். அப்ப ஒரு காரியம், என்னுடைய நிலைக்கு காரணம் நான் தான் என்று பொறுப்பெடுக்கணும். நான் சொல்றேன், என்னுடைய நிலைக்கு இந்த நிலைக்கு காரணம் நான் தான் சொல்லி பொறுப்பெடுக்க, சும்மா பிளேம் பண்ணிட்டே கூடாது. இது என்ன இப்படி நடந்துருச்சு, அப்படி இப்படி பிசாசை பிளேம் பண்றது, ஒன்னு தேவனை பிளேம் பண்றது, ஒன்னாச்சும் அடுத்தவங்களை பிளேம் பண்றது, இப்படியே இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த பொறுப்பு இந்த நிலைக்கு காரணம் நான் தான். அதை அனலைஸ் பண்ணணும். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம தவறு பண்ணிருப்போம், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செய்யக்கூடாத தவற செஞ்சிருப்போம், அறிவினமா பண்ணிருப்போம், ஏதோ ஒன்று பண்ணிருப்போம், ஆண்டவர் பிரியமில்லாத காரியத்தை பண்ணிருப்போம், விசுவாசம் எல்லாம் பேசியிருப்போம், ஏதோ ஒன்று ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் நம்ம இருந்திருக்கும், நமக்கு தெரியாது.
இந்த நிலைக்கு காரணம் நான் தான் சொல்லி ஒரு பொறுப்பெடுக்காத வரைக்கும் வாழ்க்கையில் எந்த மாற்றம் ஏற்பட போவதே இல்லை. இந்த நிலைக்கு காரணம் நான் தான் சொல்லி பொறுப்பெடுக்காதவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவங்க எப்பயுமே எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க காரண காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்ற எத்தனை பேர் புரியுதுன்னு தெரியல. இந்த நிலைக்கு காரணம் நான் தான் சொல்லி பொறுப்பெடுக்காதவர்கள் அவங்க எப்பயுமே அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அவங்க எப்பயுமே எக்ஸ்கியூஸ் சொல்றவங்களா இருப்பாங்க. சாக்கு போக்குகளை சொல்றவங்களாவே என்ன செய்வாங்க இருப்பாங்க. அநேகர் பாருங்க, அநேகர் எப்படி இருக்காங்க தெரியுமா? வாழ்க்கை எப்படி ஓட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? காரணங்களை சொல்லுவதிலே தங்க வாழ்க்கையை ஓட்டி விடுகிறார்கள். வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும். அது என்ன வேணாலும் வேடிக்கையா இருக்கும் பாருங்க. அவன் சொல்ற காரணம்லாம் என்ன பிரதர் வரல, அதாவது பிரதர் அது வேணாம், அது வேடிக்கையா இருக்கும் பாருங்க. அவங்க சொல்றதெல்லாம் அது உண்மையா போய் அது எதை காரணங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். என்ன பிரதர் இந்த வாரம் செய்தி வராமல் இருந்தீங்களே, இந்த போன வாரம் செய்தி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை என்ன செய்வாங்க சொல்லுவார்கள். ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம். இப்படி காரணம் சொல்லுகிறவர்களாக இருக்கும் வரை நாம பொறுப்பெடுக்கவே மாட்டோம். விலகிசா எந்த விஷயத்திலும் பொறுப்பெடுக்கவே மாட்டோம். பொறுப்பெடுக்காதவருடைய முதல் கேரக்டர் என்ன தெரியுமா? எஸ்கியூஸ் சொல்றது தான். அவங்களுடைய முதல் கேரக்டர் என்னது? எஸ்கியூஸ் சொல்றது. அந்த எஸ்கியூஸ் சொல்றது எப்படி வேணாலும் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லுவோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு ஆள் கிட்ட போய் ஒரு ஆள் கார் கேட்டாரா, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு காரை கொஞ்சம் கொடுங்க, நான் இந்த இடத்து வரைக்கும் போயிட்டு வர்றேன். இவர் சொன்னாரா, இல்லை என் மனைவி உப்புமா செஞ்சுட்டு இருக்கிறா அப்படின்னாரா. விலங்கலையோ? இவர் சொன்னாரா, ஏயா உன் காரை கொடுக்கறதுக்கும் உன் மனைவி உப்புமா செய்யறதுக்கு என்னையா சம்பந்தம்? உனக்கு காரை கொடுக்க கூடாது முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்ன காரணத்தை சொன்னா என்ன? விலங்கு என்ன காரணத்தை சொன்ன? உனக்கு காரை கொடுக்க கூடாது முடிவு பண்ணிட்டேன். அந்த மாதிரி காரணத்தை சொல்வதற்கு நம்ம என்ன வேணாலும் என்ன செய்யலாங்க, காரணம் சொல்வதற்கு என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கையில காரணம் சொல்லுகிறதுனால நாம முன்னேற போறதில்லை. இந்த வார்த்தையை மட்டும் மனசுல வை. காரணம் சொல்றதுனால முன்னேற்றம் வரும் நினைக்கிறீங்களா? நீங்க முன்னேற்றம் வரப்போறதில்லை. எஸ்கியூஸ் இஸ் டிசீஸ். காரணம் சொல்வது அது ஒரு வியாதி. ஒரு அறிஞர் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பொழுது இருக்கிறீர்களே அந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் இருப்பதற்கு காரணம் நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினதுதான் அப்படின்றார். அப்படின்னு சொல்லட்டுமா? ஒரு அறிஞர் சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் இருக்கிற அந்த நிலைக்கு காரணம் இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறீர்களோ அப்படி சொல்றாரு. இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையில் இப்பொழுது நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினது என்று சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அதாவதுங்க நான் எப்படி, அதாவது நீங்க ஒரு வித்தியாசமானவரா நான் இருக்கணும். அந்த அறிஞர் என்ன சொல்ல வர்றாரு, நான் எல்லாரும் மேல இல்ல, நான் ஒரு டிஃபரெண்டா என்ன செய்யணும் இருக்கணும், நான் மாற்றம் அடையணும், நான் வித்தியாசம் இருக்கணும் சொல்லி அவர் என்ன சொல்ற, நீங்க வித்தியாசமானவராக இருக்கணும் நீங்க விரும்பி இருந்தீங்க அப்படின்னா நீங்க மாற்றத்திற்கான பாதையில நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, போயிட்டு இருந்திருப்பீங்களே அப்படின்றார். அல்லது மாற்றத்திற்காக எதையாவது ஒண்ணு செஞ்சிருப்பீங்களே, எதையாவது ஒரு சின்ன விஷயமாவது செஞ்சிருப்பீங்களே மாற்றத்திற்காக அப்படின்றாரு. இப்ப இருக்கிற நிலை மாற நீங்க எப்ப எழும்ப போறீங்க அப்படின்னு கேட்கிறார். வேற ஒண்ணும் இல்ல, எப்ப எழும்ப போறீங்க? இதுக்கு ஒரு வசனம் சொல்லுமா, எழும்பி பிரகாசி. எழும்பணும். இந்த நிலை மாற என்ன செய்யணும்? எழும்பணும். அதாவதுங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நிலையிலே இருக்க நானு எனக்கு பிடிக்கல. பாரு, அநேகர் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விரும்புறாங்க. இப்போ அப்படியே போறோம், அப்படி வரோம், இது போதும், இப்படியே விரும்புறாங்க. வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்களை என்ன காட்டில் பெரிய விஷயம் செய்வான்னு அது வேற சொல்லிக்கிறது அடிக்கடி. பெரிய விஷயத்தை செய்யணும்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும், நிறைய சேஞ்சஸ் நமக்குள்ள நடக்கணும், நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள நடக்கணும். அப்ப நம்ம என்னடா
அப்படியே கம்ஃபர்ட் ஜோனை விரும்பிட்டு அப்படியே ஒரு இதுக்குள்ள கூண்டுக்குள்ள அடைச்ச மாதிரி இருக்கக்கூடாதா? அப்படியே ஒரு ஒரு மாதிரி வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. இந்த நிலையில இருக்க எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல. அது ஒரு உங்களை நீங்களே பேசணும். இந்த நிலையில இருக்க எனக்கு பிடிக்கல. இப்ப இருக்க சந்தோஷம் உண்மை ரைட்டு தான், ஆனா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் என்ன செய்வேன், இது இப்படியே வாழ்ந்துட்டு நான் சகிச்சிட்டு இருக்க முடியாது, இதுல இருந்து மாற்ற வேண்டும் என்று நாம் முதலாவது நாம் நினைக்க வேண்டும், விரும்ப வேண்டும். ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காரணங்களை சொல்லும் பொழுது நாம் கட்டுப்பாடுகளை இழந்து விடுகிறோம். காரணங்களை சொல்ல சொல்ல நம்மை மாற்றுவதற்கான வல்லமை நம்மை விட்டு போய் விடுகிறது. இதான் உண்மை. எத்தனை பேர் உண்மை ஒத்துக்கிறீங்க? காரணம் சொல்ல சொல்ல ஒன்றும் இல்லைங்க, காரணம் நீங்கள் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அப்படி இப்படி சொல்லிட்டே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வல்லமை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களை மாற்றுவதற்கான வல்லமை நீங்களே குறைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாரும் இது ரொம்ப முக்கியமான நேரம். எல்லாரும் எழுந்து நிற்போம். உங்களை நீங்களே அர்ப்பணிக்கிற ஒரு நேரம் அது. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற வேளையிலே கரங்களை உயர்த்தி ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரை என்னை நோக்கி இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்ததுக்காக நன்றி. பிதாவினுடைய இதய துடிப்பு என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? அன்பு சகோதரனே, சகோதரி, ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கட்டும் உங்க வாழ்க்கையில். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய விசுவாசத்தின் லெவல்லாம் கூடி ஒரு பெரிய இளைப்பாறுதலுக்குள்ள நீங்க பயணிப்பீங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவுவார். இப்பொழுது நீங்கள் அர்ப்பணிங்கள். இந்த வார்த்தைக்கு நேரம் உங்களை அர்ப்பணிங்கள். தேங்க்யூ. ஹல்லேலூயா. இந்த நேரம் நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டீங்கல்ல, மனசுக்குள்ள கொண்டு வந்து என்னெல்லாம் கேட்டீங்க, உனக்கு ஆண்டவர் என்னெல்லாம் பேசினார், உணர்வின் நிலை, உங்களுடைய விசுவாசத்தின் நிலை, இது ரொம்ப முக்கியம். ரெண்டு இது முக்கியம். உணர்வின் நிலையும் விசுவாசத்தின் நிலை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிங்க. ஆண்டவர் உதவுவார். பிரியமானவர்களே, உங்க ஹார்ட் இன்னைக்கு டீல் பண்றார் ஆண்டவர். ஹார்ட் டு ஹார்ட் அவர் இணைகிறார். இன்னைக்கு எழும்பணும், பல காரியங்களை நீங்க சாதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறாரு. பதட்டப்படாதீங்க, பதறாதீங்க. வாழ்க்கையில ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் பதட்டப்பட்டது உண்மைதான், சில நேரத்தில் நான் படபடன்னு ஆயிடுறேன், உண்மைதான், எனக்கு நீ ஒரு உதவுங்க தாவே, உதவும். நம்ம இன்னைக்கு பண்ற ஜெபம் என்னன்னு, ஆண்டவரை இன்னும் நாம் அறியணும், அதை நோக்கி போகட்டும். உங்க ஜெபம் எல்லாம் அதுல தான் இருக்குது, எல்லாமே அதுல தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு அறிகிறீர்களோ, எந்த அளவுக்கு இதில் ஸ்டெப் எடுக்கிறீங்களோ, வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் உறவுக்குள்ள போங்க. இது உறவு சார்ந்த விஷயம், உறவு சார்ந்த விஷயம். ஜீசஸ். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். நன்றி. இருதயங்கள் அதிகமாய் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளங்களை நீர் மாற்றுவதற்காக நன்றி. உம்மை அறியாதபடி, பிதாவை அறிய முடியாத ஒரு நிலையில இருக்கிறதாம் பாவத்திலே பெரிய கொடிதான பாவம் என்பதை உணர்த்திருக்கிறீரப்பா. பலமுறை இதை நீங்கள் உணர்த்தி கொண்டு வருகிறீர். இதிலிருந்து வெளியே வர, உமது அன்புக்குள்ள நாங்கள் பயணிக்க, உமது உறவுக்குள் அதிகமாக நாங்கள் போக எங்களுக்கு உதவுவீராக, உதவுவீராகப்பா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி. சகோதரி பெனினா சிஸ்டர் வந்து ஜெபம் பண்ண முடியாது நான் கேட்குறேன். முன்னாடி வாங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க தொடர்ந்து காணிக்கை பாடலும் குடும்பமாக பாடுவாங்க. பிரதரும் வாங்க முன்னாடி. தேவ நல்லவன். ஜீசஸ். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவராகவே இருக்கிறீர். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சூழ்நிலைகள்ல
நாங்கள் கதறி அழுதிருக்கிறோம். நீங்க எங்களுக்கு விட்டு தூரமா இருப்பதை போல உணர்ந்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் உம்மை அறியாமல் இருந்தது. நீர் எங்களோடு கூட இருக்கிறவர் என்பதையும், நீர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறீர் என்பதையும், இந்த உறவுக்காக நீர் சொந்த குமாரன் என்றும் பாராமல் உம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காக நீர் அனுப்பி அவருடைய ஜீவனை எங்களுக்காக இந்த பூமியிலே ஒப்பு கொடுத்து உம்மோடு கூட எங்களை ஒன்றாய் இணைத்து கொண்ட அந்த வல்லமையுள்ள ஆழமிக்க அந்த அன்பை அறியாதது நிமித்தமாக கர்த்தாவே நாங்கள் உம்மை தூரப்படுத்தி இருக்கிறோம், உம்மை துக்கப்படுத்தி இருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் கேட்டு உணர்வடையும்படிக்கு கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசின கிருபைகளை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையுள்ள வசனங்களுக்கு இந்த வேளையில எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நாங்கள் கேட்ட எல்லா வார்த்தைகளையும் நீர் எங்கள் ஆவியிலே எழுதி இருக்கிறீர். இதெல்லாம் உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்படுவதற்கு உதவுகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம் என்பது ஒரு உறவின் அடிப்படையில், ஒரு அன்பின் அடிப்படையில், ஒரு உறவு சார்ந்த விஷயம் என்பதை இந்த நாளிலே நாங்கள் புரிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்குள் பேசினீரே, உமக்கு நன்றியப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய், உம்முடைய உணர்வுகளை, உம்முடைய கனவுகளை அப்பா நிறைவேற்றும்படி அப்பா சபையின் மூலமாக உம்முடைய வல்லமையானது, மகிமையானது வெளிப்படும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்து வந்து எங்களோடு கூட இவ்வளவு பெரிய ரகசியத்தை பேசுகிறீரே, ஆழங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரே. உம்முடைய அன்பிற்காய், உம்முடைய மகிமைக்காய், உம்முடைய மகத்துவத்திற்காய், உம்முடைய கிருபைக்காய், எங்களை நீர் தெரிந்து கொண்ட வாக்கியத்திற்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் கேட்ட வசனங்களின்படி அந்த வசனங்களை கை கொண்டு 100 மடங்கு பலன் கொடுக்கிறவர்களாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 100 மடங்கை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் அப்பா வெளிப்பட போகிறபடியால் நன்றி. நீங்க சொல்லியிருக்கீங்க, நீர் அனுப்புகிற வார்த்தை வெறுமையா உம்மிடத்தில் திரும்பாமல் நீர் விரும்புகிறதை செய்து நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீர் பேசுகிறது விருதாவாக அல்ல, காரியமாகும்படிக்கு கர்த்தாவே இந்த பூமியில நீர் ஒருவரே நற்கிரியைகளை செய்கிறவர். பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நாங்கள் ஒவ்வொருவரும் பூரண சர்க்குணராய் மாறும்படிக்கு நீர் விதைத்து வருகிற அப்பா ஜீவனுள்ள விதைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் கனி கொடுக்க போகிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கை பிரகாசம் அடைந்தபடியால் நன்றி. எவ்வளவேனும் இருள் இல்லாதபடிக்கு எங்களை வெளிச்சத்திலே அதிகமாய் சூரிய பிரகாசத்தை போல நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கிற பாதையில் நீர் எங்களை நடத்துகிறீர். அதற்காய் நன்றி. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு என்று வார்த்தையின்படி இந்த நாளிலே ஜீவனுக்கு ஏதுவாக நாங்கள் பெற்றுக்கொண்ட வசனத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இதற்கு பயன்படுத்தின பாத்திரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இங்கு வந்த ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதா மகிமையடையும்படி எங்களை தாழ்த்துகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.